Right. வலைக்கும் அஸ்ஸலாம் சார். Bismillahir Rahmanir Rahim. Alhamdulillahi wassalatu wassalam ala Rasulillahi amma ba'd. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக 2025ஆம் ஆண்டு கபோத சாதாரண தர பரீட்சையில் அரபு இலக்கிய இணைய பாடத்தை எழுத இருக்கின்ற மாணவர்களுக்கு இறுதியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த செயல் அமர்வின் இரண்டாம் அமர்வு தற்போது ஆரம்பிக்கப்பட உள்ளது. அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே மாணவிகளே, நாங்கள் முதலாவது அமர்வில் ஒரு மாடல் பேப்பர் அடிப்படையாக கொண்டு கடந்த கால வினாப்பத்திரங்கள்ல எவ்வாறான வினாக்கள் வந்திருக்குது என்பது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்த்தோம். ரைட். அதில் முதலாவது அதாவது ஆரம்ப 2-3 வினாக்களைத்தான் நாங்கள் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாங்கள் அடுத்தடுத்த பகுதிகளையும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். நான் உங்களுக்கு அனுப்பின இந்த டியூட்டுகளில் சரியா இப்படி ஒரு டியூட் ஒன்றும் இருக்கும் சரியா. அதாவது பயிற்சித்தாள் தான் நான் ஏற்கனவே ஒன்லைனு கூடாக கிளாஸுகளை செய்கிற நேரமும் உங்களுக்கு நான் அதை அனுப்பி இருப்பேன். என்னென்னா அல் குர்ஆனிய அரும்பதங்கள், ரைட். குர்ஆனில் வந்திருக்கின்ற அந்த சொற்களை நீங்களாக பயிற்சி எடுக்கிற மாதிரியான ஒரு டியூட் ஒன்று தான் அது. ஓகே, விளங்கினா? நீங்களாக பயிற்சி எடுக்கிற மாதிரியான ஒரு டியூட் ஒன்று தான் நான் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறேன். ரைட். அதை நீங்கள் எப்படி செய்யணும்னு சொன்னால், புத்தகத்தில் இருக்கிறத பார்த்து அப்படியே எழுதி கொண்டு போகாமல், ரைட், நீங்கள் ஒவ்வொரு சொல்லுக்குமான கருத்தை நீங்களாகவே எழுத ட்ரை பண்ணணும். இப்போ உதாரணமாக, அலம் தர நீர் பார்க்கவில்லையா, கைஃப எப்படி, ஃபால செய்தான், ரப்புக்க உமதிரைவன், பியஸ்ஹாபில் ஃபீல் யானைப்படை என்று நீங்களாகவே செஞ்சு பார்க்கணும். அப்படி செஞ்சு பார்க்குற சந்தர்ப்பத்தில் தான் உங்களுக்கு என்ன சொல் தெரியும், என்ன சொல் தெரியல என்றது உங்களுக்கே தெளிவாக விளங்கும். அப்படி இல்லாத போது நீங்கள் வளமை மாதிரி புத்தகத்தை பார்த்து நீங்கள் இட மீனிங் எழுதுவதாக இருந்தால் அது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்காது. இப்போ கூட கையில் இந்த பிடிஎஃப் இருக்கிற காரணத்தினால நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு முறை எழுதி பார்க்குற, அப்போ பிழையானது எல்லாத்தையும் திருத்துற, தெரியாத திருப்ப இன்னொரு நிறப்பேனையால், அதாவது நீளமாக எழுதியிருந்தால் கருப்பால் எழுதுற, அல்லது வேறு வேறு நிறப்பேனைகள் இருக்கிற அதால் எழுதுற. எழுதினா உங்களுக்கு தெரியும், ரைட், எனக்கு தெரிந்தது ஏற்கனவே நான் எழுதிக்கிறேன், தெரியாத சொற்கள் என்று சொல்லிட்டு நீங்கள் வேறு நிறப்பேணி ஒன்றால் எழுதியிருந்தால் அது உங்களுக்கு தெளிவாக விளங்கும். அதற்கு பிறகு டைம் இருந்தா, டைம் இருக்குமா தெரியல, எல்லா பாடங்களையும் படிக்கணும், டைம் இருந்தால் இன்னும் ஒரு முறை பிரிண்ட் எடுத்து ஒவ்வொரு சொல்லாக நீங்கள் எழுதி பார்த்தா உங்களுக்கு நல்ல திருப்தி ஒன்று வரும் மனசுக்கு. ஏண்டா உண்மையிலேயே இந்த டியூட் வந்து உங்களை 8 மார்க்ஸுக்கு தயார்படுத்துகிற ஒரு டியூட் உண்டு. ஏன்னா பார்ட் 1ல 4 மார்க்ஸ் இருக்குது, பார்ட் 2லையும் வந்து கடைசி கேள்வியாக வாரத்தில் என்ன, சூறாவோட கடைசி கேள்வி என்ன, மொழிபெயர்ப்பு தான் எழுத வேண்டியது. அப்போ 4 மார்க்ஸ் இருக்குது. அப்போ 8 மார்க்ஸுக்கு உங்களை தயார்படுத்துகின்ற ஒரு டியூட்டாக நீங்கள் இந்த டியூட்டை பார்க்க இயலும். அந்த அடிப்படையில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சால் சரி, இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட். அதில் நாங்கள் பார்ப்போம் அடுத்தது சூறாக்கள். ரைட். சூறாக்கள் தானே மிக முக்கியமான ஒரு பகுதி ஒன்று தான். இப்போ நாங்கள் 2021ஆம் ஆண்டில் இருந்து தான் பார்க்க வேண்டியதுனா, சரியா பார்த்தா 2021ஆம் ஆண்டில் இருந்து தான் பார்க்கணும். ஆனால் இங்கே வந்து 2016ஆம் ஆண்டில் இருந்து என்னென்ன சூறாக்கள் வந்திருக்கிறேன்றதை நான் உங்களுக்கு அடையாளப்படுத்திக்கிறேன். அந்த அடிப்படையில் சூரத்துல் மசத் 2016 வந்திருக்குது. 17ஆம் ஆண்டு சூரத்துல் முத்தசிர் வந்திருக்குது. 18ஆம் ஆண்டு சூரா அபச வந்திருக்குது. 19 என்ன, சூரத்துல் ஃபீல். 11 சூரத்து 19 2020 என்ன சூரா, சூரத்துல் காஃபிரூன். அவர் 2021 சூரத்துல் மாவுன். 22 திருப்ப சூரத்துல் முத்தசிர் வந்திருக்குது. 23 சூரத்துல் இஹ்லாஸ் வந்திருக்குது. 24 சூரத்து குரைஷ் வந்திருக்குது. அப்போ இதுவரைக்கும் வராத சூறாக்களாக சூரத்துல் கௌசர், சூரத்துல் நஸ்ர், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ், சூரத்துல் மஆரிஜ், அதே போல சூரத்துல் இஸ்ரா. அப்போ இந்த 6 சூறாக்கள்ல இருந்து தான் ஒரு சூறாவை பொதுவாக எதிர்பார்க்கலாம்.
பொதுவாக எதிர்பார்க்கலாம். இதுலயும் குறிப்பாக நீங்க பாருங்க, சில நேரம் சூரா அபஸ அதையும் கொஞ்சம் பார்த்தா நல்லா. சூரா குரைஷ் போன வருஷம் வந்தது, அப்ப இந்த சூரா வராது இல்லையா? ரைட். அதே போல சூரத்துல் இஹ்லாஸ் 2023ஆம் ஆண்டு வந்திருக்குது. அப்ப இந்த 2 சூறாக்களும் 10ஆம் ஆண்டு புத்தகத்துல இருந்து வந்த சூறாக்கள். அப்ப அதுல 11ஆம் ஆண்டு, அப்ப அடுத்தடுத்து 10ஆம் ஆண்டிலிருந்து இந்த 2 சூறாக்களும் வந்திருக்கிறதால சில நேரம் இந்த முறை 11ஆம் ஆண்டு ஒரு சூறா வரும் என்றுதான் எதிர்பார்க்கிறோம். ஆனா இதுகளுக்கு திட்டவட்டமாக சொல்ல இயலாது. ஏண்டா நீங்க பாருங்க, ஃபீல் 19ஆம் ஆண்டு வந்திருக்குது, 10ஆம் ஆண்டு. 20ஆம் ஆண்டு என்ன? காஃபிருன், அதுவும் 10. ரைட். 21 என்ன? மாவுன், அதுவும் 10. அப்ப தொடர்ந்து 3 வருடங்களாக 10ஆம் ஆண்டிலிருந்து தான் அந்த சூறா வந்திருக்குது. விளங்கினா சொல்றது? ரைட். அப்ப எனவே போன வருஷம் முந்தின வருஷம் 10ஆம் ஆண்டு சூறா தான் வந்திருக்குது என்றபடியால இந்த முறை 11ஆம் ஆண்டு தான் வரும் என்று உறுதியாக சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு ஊகம்தான், சரியா? அதாவது கெஸ் பண்றதுதானே எல்லாம். அப்ப 11ஆம் ஆண்டு வரலாம் என்று எதிர்பார்க்கிறோம். இருந்தாலும் இந்த ஃபலக் நாஸ், குறிப்பாக இந்த 2 சூறாக்கள், கௌசர் இருக்குது, நசுர் இருக்குது. ரைட். 11ஆம் ஆண்டாக இருந்தாலும் மாறு சின்னம் வந்ததே இல்லை. அதே போல இஸ்ராவும் வந்தது இல்லை. எனவே இந்த 6 சூறாக்களை குறிப்பாக நீங்க எல்லாத்தையும் பார்க்கறது நல்லது. ஏற்கனவே நீங்க ஃபுல்லா படிச்சுதான் நிற்கிறீங்க. எந்த சூறா வந்தாலும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் செய்ய இயலும். சரியா? ரைட். ஓகே. ரைட். அப்ப இதுல சில வினாக்கள் இருக்குது. ரைட். உதாரணமாக போன வருஷங்கள்ல வந்த வினாக்கள் இப்ப 2023ஆம் ஆண்டு பார்ப்போமே. அதாவது 2021ல இருந்ததான இந்த வினா கட்டமைப்பில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குது. அப்ப 2023ஆம் ஆண்டு திருக்குர்ஆனின் 2 அற்புத அம்சங்களை குறிப்பிடுகாண்டு வந்திருக்குது. போன வருஷத்து முந்தின வருஷம். இது எங்க கேள்வியாக வரும்னு சொன்னா, வினாத்தாள் 1ல முதலாவது வினாவில ஏபி என்று 2 கேள்வி இருக்கிறதானே, அதுல பி கேள்வியாகத்தான் இந்த கேள்விகள் வாருது பொதுவாக. ரைட். 2022ஆம் ஆண்டு வந்திருக்குதுன்னா மக்கி சூறாக்களின் பண்புகள் 2ஐ குறிப்பிடுகாண்டு 2022ஆம் ஆண்டு வந்திருக்குது. அதுவும் இல்லாம 2017ஆம் ஆண்டு மதனி சூறாக்களின் 2 பண்புகள். 2020ஆம் ஆண்டு இந்த கூற்று 10ஆம் ஆண்டு புக்ல இருக்கிற இல்லையா, இந்த கூற்று இன்னலஹு லஹலாவா வைன்ன அலைஹி லதலாவா வைன்னஹு யஅலு வலா யுலா அலைஹி. இந்த கூற்று தந்து, இந்த கூற்று யாரால் கூறப்பட்டது, எச்சந்தர்ப்பத்தில் கூறப்பட்டது என்ற ஒரு கேள்வி என்று வந்திருக்குது. ரைட். அப்ப அது வலீத் இப்னு முகீரா. ஏன்னா வலீத் இப்னு முகீரா சொன்ன கூற்று எப்ப சொன்னது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து சில குர்ஆன் வசனங்களை கேட்டு விட்டு தன் கூட்டத்தாரிடம் குர்ஆன் அதை பற்றி கூறுகின்ற போது சொல்லப்பட்ட வார்த்தை தான் இது. இது ஒரு பெரிய கூற்று, புக்ல இருக்குதுன்னா, வல்லாஹி மா ஃபீக்கும் ரஜுலுன் அஅலமு பில் அஷ்ஹாரி மின்னி என்ற ஒரு பெரிய கூற்று ஒன்று இருக்குது. இறைவன் மீது ஆணையாக, உங்களில் என்னை விட திறமையாக கவிதை பாடக்கூடியவர் எவரும் இல்லை. ஆனால் இறைவன் மீது ஆணையாக அவர் கூறுவது இதில் எதையும் ஒத்ததல்ல. அவர் கூறும் இந்த வார்த்தை இனிமையானது, இதமானது, இதன் மேல் பகுதி கனி தரக்கூடியது, கீழ்ப்பகுதி பசுமையானது என்று சொல்லி ஒரு அழகான கூற்று ஒன்று இருக்குது. அப்ப அந்த 2 கூற்றுகள தமிழ் வடிவத்தை நீங்க கொஞ்சம் பார்த்துட்டு போற நல்லா, யாரால் கூறப்பட்டது என்ற கேள்வி வர ஏறும். அப்ப இது பாஸ் பேப்பர்ல வந்த வினாக்கள். இது அல்லாம அல் குர்ஆன் மரபிலக்கியமும் என்ற அந்த அழக அடிப்படையாக கொண்டு சில வினாக்கள் இங்கு தொகுத்து தரப்பட்டிருக்குது. சில நேரம் இந்த கேள்விகள் வரும். மேலும் என்ன? அல் குர்ஆனின் அற்புதத்திற்கு முன் தனது இயலாமையை ஏற்றுக்கொண்ட கவிஞர்கள் 2 குறிப்பிடுக. அப்ப அந்த கவிஞர்கள் யாருன்னா அந்த 2 பேரும் தான். ஒன்று வலீத் இப்னு முகீரா, 2வது உத்பா இப்னு ரபீஆ. உத்பத் இப்னு ரபீஆ. சரியா? அதே போல 2வது கேள்வி என்ன? மக்கி வசனங்கள் என்றால் என்ன? நிறைய பேர் மக்கி வசனங்கள் என்றால் என்னன்னு கேட்டால் நிறைய பேர் உடனடியாக விடை எழுதுவது எப்படி என்றா, அல்லது விட சொல்றது எப்படி என்றா, மக்காவில் அருளப்பட்ட வசனங்கள் அப்படித்தான் சொல்றது. அது பிழை, அதல்ல. சரியா? மக்கி வசனங்கள், மதனி வசனங்கள் என்பதை நாங்கள் எதை வச்சு பிரிக்கிறோம் என்றா, ஹிஜ்ரத்தை அடிப்படையாக கொண்டுதான் பிரிக்கிறோம்.
அப்ப ஹிஜ்ரத்துக்கு முன் அருளப்பட்ட வசனங்கள் மக்கி வசனங்கள் என்றும், மதனி வசனங்கள் ஹிஜ்ரத்துக்கு பின் அருளப்பட்ட வசனங்கள் மதனி வசனங்கள் என்றும் அழைக்கப்படும். அது உங்களுக்கு ஹிஜ்ரத்தை வச்சு சொன்னா சரி. அதே போல தஜ்வீத் கலை என்றால் என்ன? அப்ப அல் குர்ஆனை அழகாக திருத்தமாக பிழைகளின்றி ஓதுவதற்காக உருவாக்கப்பட்ட கலைதான் என்ன கலை? தஜ்வீத் கலை. சரியா? ஓகே. அல் குர்ஆனை அழகாக திருத்தமாக பிழைகளின்றி அழகாக ஓதுவதற்காக, இனிமையாக ஓதுவதற்காக உருவாக்கப்பட்ட கலைதான் தஜ்வீத் கலை. சரியா? ரைட். தஜ்வீத் கலையிலிருந்து தோன்றிய கலை யாது? தஜ்வீத் கலையை அடிப்படையாக கொண்டு வந்த கலைதான் கிராஅத் கலை. என்ன கலை? கிராஅத் கலை. சரியா? ரைட். அடுத்த பாருங்க, அல் குர்ஆனிய வசனங்கள், அல் குர்ஆனிய அத்தியாயங்கள் அருளப்பட்டமைக்கான காரணங்கள் எவ்வாறு அழைக்கப்படும் என்று சொன்னால் அஸ்பாபுன் நுசூல், சபபுன் நுசூல் அல்லது அஸ்பாபுன் நுசூல் என்று அழைக்கப்படும். ரைட். அல் முனாசபாத் என்றால் என்ன? அல் முனாசபாத் என்றால் என்னன்னு கேட்ட உடனே நிறைய பேர் என்ன செய்யறது? பொருத்தப்பாடு என்று மட்டும் எழுதுற. என்ன செய்யற? பொருத்தப்பாடு என்று மட்டும் எழுதுற. சரியா? அப்படி எழுதப்படாது. அல் முனாசபாத் என்றால் கருத்து பொருத்தப்பாடாக இருந்தாலும் ஒரு சூறாவுக்கும் அதற்கு அடுத்துள்ள சூறாவுக்கும் இடையிலான பொருத்தப்பாடு, அல்லது ஒரு வசனத்துக்கும் அதற்கு அடுத்துள்ள வசனத்துக்கும் இடையிலான பொருத்தப்பாடு. அப்ப நீங்க எழுதலாம் என்ன? ஒரு வசனத்துக்கும் அதற்கு அடுத்துள்ள வசனத்துக்கும், ஒரு சூறாவுக்கும் அதற்கு அடுத்துள்ள சூறாவுக்கும் இடையிலான பொருத்தப்பாடு. உதாரணமாக சூரத்துல் ஃபலக், அங்க அடுத்த சூரா என்ன? சூரத்துல் நாஸ். ஏன் அல்லாஹு தாலா சூரத்துல் ஃபலக்கை அடுத்ததாக சூரத்துல் நாஸை வைத்துள்ளான்? ஏன் அல்லாஹு தாலா சூரத்துல் ஃபாத்திஹாவை அடுத்ததாக சூரத்துல் பக்ராவை வைத்துள்ளான்? அதே போல வசனம் என்று வரக்குள்ள அடுத்தடுத்த வசனங்களுக்கு இடையிலான பொருத்தம் என்ன என்ற இந்த விஷயத்தை தான் நாங்கள் முனாசபாத்ன்னு சொல்றோம். இது எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒன்று. விளங்கினோம். அரபு மொழியில ஆற்றல் மிக்க, பாண்டித்தியம் மிக்க, தப்சீர் கலைகளை ஆழமாக கற்றிருக்கின்ற, அல் குர்ஆனிய கலைகளை ஆழமாக கற்றிருக்கின்ற, சரியா, இறைவனை சார்ந்திருக்கின்ற உலமாக்களால, முஃபஸ்ஸிருங்களால தான் என்ன செய்யலாம்? இதை சரியாக புரிந்து கொள்ள முடியும். எனவே அல் முனாசபாத் என்பது வெறுமனை பொருத்தப்பாடு என்று மட்டும் எழுதாம அல் குர்ஆனிய அதாவது ஒரு வசனத்துக்கும் அதற்கடுத்துள்ள வசனத்துக்கும், கமா ஒரு அத்தியாயத்துக்கும் அதற்கடுத்துள்ள அத்தியாயத்துக்கும் இடையிலான பொருத்தப்பாடு என்றுதான் நீங்க தெளிவாக எழுத வேண்டும். ரைட். அல் குர்ஆனை அடிப்படையாக கொண்ட கலைகள் இரண்டு தருக. சரி, அல் குர்ஆனை அடிப்படையாக கொண்ட கலைகள் இரண்டு. என்ன கலைகள்? ஒன்று தஜ்வீத் கலை, அது குர்ஆனை அடிப்படையாக கொண்ட கலை. அடுத்தது என்ன? அடுத்தது தப்சீர் கலை. அடுத்தது என்ன? தப்சீர் கலை, அது கிராஅத் கலை. இது போன்றவற்றை நீங்கள் எழுதணும். விளங்கினா? ரைட். சரியா? ரைட். அப்ப இதோட சேர்த்து நாங்க மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய அடுத்த விஷயத்தை பார்ப்போம். அதுதான் இலக்கிய நயம் எழுதுறது. என்ன எழுதுறது? இலக்கிய நயம். இது பாஸ்ட் பேப்பரை நீங்க எடுத்து பார்த்தா சூரா பெரிய கேள்வி, சூரா வருமனா? சூராவும் அதே போல ஹதீஸும் மாறுது. ரைட். இந்த சூறாவிலையும் ஹதீஸ்லையும் மாத்திரம்தான் ரைட் இலக்கிய நயம் கேட்டு வாருது. ஏனைய பகுதிகளில் இலக்கிய நயம் கேட்டு வந்தது இல்லை. அதாவது ஒரு டேர்ம் எக்ஸாம் பேப்பர்ல ஒரு கவிதையை மையப்படுத்தி இலக்கிய நயம் கேட்டு வந்திருக்கலாம். ரைட். ஃபைனல், அதாவது நீங்க எழுத போற ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்லையும் இதுவரைக்கும் என்றதுக்காக வராது என்றதும் அல்ல, வரையிலும். ரைட். ஆனா பொதுவாக இலக்கிய நயம் சூரா ஹதீஸ் அந்த ரெண்டுக்கும் தான் இதுவரைக்கும் கேட்டு வந்திருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில நீங்க பாருங்க, இப்ப இலக்கிய நயத்தை நாங்க எப்படி எழுதுற என்று வந்தால் ரைட், அதுல நீங்க ஒன்னாவது விஷயம் என்னன்னு சொன்னா முதலாவது எழுத்தை பார்க்குற. என்னத்தை பார்க்குற? ஆரம்ப எழுத்து. ரைட். ஆரம்ப எழுத்தை நாங்க பார்க்குற. ஆரம்ப எழுத்து
ரைட். ஆரம்ப எழுத்து ஒரே மாதிரி இருந்தா எங்களுக்கு இலக்கிய நயம் எழுதலாம். உதாரணமாக சூரத்துல் ஃபீல். சூரத்துல் ஃபீல் எப்படி ஆரம்பிக்கிற? அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தضلீல். அப்படித்தானே ஆரம்பிக்குது. அப்ப அலம் அலம் என்று ஆரம்பிச்சுக்கிற. அலம் தர அலம் யஜ்அல். அப்ப இந்த ஆரம்ப 2 வசனங்களினதும் ஆரம்ப சொல் ஒரே மாதிரி வந்திருப்பது சூராவின் ஓசையினத்துக்கு அழகு சேர்க்கின்றது என்று எழுதலாம். இப்ப இலக்கிய நயம் நீங்க எழுதக்கொள்ள நயந்து எழுத வேண்டும். ஓகேயா? நயந்து எழுதுறது நல்ல ரைட். இப்ப இலக்கிய நயப்பாடம் தானே. அப்ப நாங்க வெறுமனே ஆரம்ப சொல் ஒரே மாதிரி வந்திருக்கிறன்னு மட்டும் எழுதாம ஆரம்ப 2 வசனங்களினதும் ஆரம்ப சொல் ஒரே மாதிரி என்று ஒரே மாதிரி இடம்பெற்றிருப்பது சூராவின் ஓசையினத்துக்கு அழகு சேர்க்கின்றது. நீங்க எழுதக்கூடிய 4 பாயிண்ட்டுக்கும் அழகு சேர்க்கின்றது என்று எழுதினாலும் பரவாயில்ல, அது எழுதுங்க. அப்ப கொஞ்சம் விட அழகா இருக்கும், நேர்த்தியாக இருக்கும். அப்ப ஆரம்ப எழுத்தை பார்க்கிறது. அது எழுத்தென்றத்தை விட சொல் வரும், சொற்றொடர் வரும். உதாரணமாக கவிதை எடுத்துக்கொண்டா இன்சால் தனியான் நிலாகி, அதுல ஆரம்ப வரிகள் எல்லாம் எப்படி வர? இன்சால் தனியான் அதை வச்சு எழுதலாம். சரியா? அதே போல இறுதி எழுத்தை பார்க்கிறது. இறுதி எழுத்து விளங்கினா? இறுதி எழுத்துன்னு வந்தா உதாரணமாக சூரத்துல் ஃபீல் எடுத்துக்கொண்டா சூரத்துல் ஃபீல்ல கடைசி எல்லா எழுத்து முடிகிறது இதுல லாம்ல தான் முடியுது. அப்படித்தானே? ஃபீல் தகுலீல். உதாரணமா அடுத்த இதுவரைக்கும் வராத சூரா என்ன? கௌசர். அப்ப கௌசர் வந்தா கடைசி எழுத்து எல்லாமே ராவுல தான் முடியுது. விளங்கினா? கல் கௌசர், பன்ஹர், அபுதர், ராவுல தான் முடியுது. சூரத்து நாஸ் எடுத்துக்கொண்டா கடைசி எழுத்து எல்லாமே சீல தான் முடியுது. குல் அஊது பிரப்பின்னாஸ், மலிக்கின்னாஸ், இலாஹின்னாஸ். ரைட். சில நேரம் ஒரு குறிப்பிட்ட சூறாவில ஒரு வசனத்துல மாத்திரம் இன்னொரு வித்தியாசமான எழுத்து வந்திருக்கணும். உதாரணமாக சூரத்துல் மாவுன் எடுத்துக்கொண்டால் அதுல 2ஆம் எழுத்து மாத்திரம் என்ன? மீம்ல வந்திருக்குது. மீம்ல யத்தீமண்டு வார. ஆனா இணைய எல்லா வசனங்களும் நூல்ல முடிவடைஞ்சிருக்கிற. அப்ப அதை வச்சும் நீங்கள் எழுதலாம். சரியா? ஆரம்ப அதாவது 2ஆம் வசனத்தை தவிர உள்ள ஏனைய வசனங்கள் யாவும் நூன் என்ற எழுத்தில் முடிவடைந்திருப்பது சூராவின் ஓசையினத்துக்கு அழகு சேர்க்கின்றது என்று எழுதுறோம். இப்ப இறுதி எழுத்தை பார்த்து இலக்கிய நயம் எழுதலாம். விளங்கினா? ரைட். அதே போல இறுதி எழுத்தின் அடையாளத்தை பார்க்கிற. அடையாளம் என்று சொன்னால் அதுல குறிப்பாக குறிலோசை நெடிலோசை என்று வரும் தானே. அது தெரியும் உங்களுக்குன்னா? குறிலோசை அதே போல நெடிலோசை. சரியா? குறில் நெடில். இப்ப உதாரணமாக சூரா அபச. ரைட். அபச எடுத்துக்கொண்டால் அபசையில நெடிலோசையில தான் முடிவடையுது. அபச வதவல்லா அன்ஜாஹுல் அமா யஸக்கா ذிக்ரா இஸ்தக்னா தஸத்தா. அன்னபடியான நெடிலோசையில தான் முடியுது. வஹுவ யக்ஷா. அப்ப நெடில் எழுதலாம். அல்லது குறிலோசையில முடிவடைகிறது இல்லையா? இப்ப உதாரணமாக கௌசர் எடுத்துக்கொண்டால் அது எப்படி முடியுது? குறிலோசையில தான் முடியுது. என்ன? கௌசர், வன்ஹர், அபுதர், முத்தஸிர், ஃபஅன்திர், ஃபகப்பீர். ரைட். அப்ப அதையும் எழுதலாம். சில நேரம் அந்த குறிப்பிட்ட சூறாவில குறிப்பிட்ட சில வசனங்கள் மாத்திரம் நெடிலோசையில முடிவடையும். உதாரணமாக சூரத்துல் மஆரிஜ் எடுத்துக்கொண்டால் ஃபஸ்பிர் சப்ரன் ஜமீலா இன்னஹும் யரௌனஹு பஈதா வனராஹு கரீபா. ரைட். வனராஹு கரீபா ஹமீமா என்று குறிப்பிட்ட சில வசனங்கள் மாத்திரம் நெடிலோசையில முடிவடைகிற. சரியா? கொஞ்சம் இருங்க. சரியா? அப்ப அந்த குறிப்பிட்ட சில வசனங்கள் மாத்திரம் நெடிலோசையில முடிவடைந்திருப்பதை வச்சு எங்களுக்கு என்ன செய்யலாம்? இலக்கிய நயம் எழுத இயலும். விளங்கினா? அப்ப இலக்கிய நயம் எழுதுறது கடினமான ஒன்று அல்ல. சூரத்துல் இஸ்ரா வந்தாலும் அதிலும் எல்லா வசனங்களும் நெடிலோசையில தான் முடிவடைகிறது. சரியா? ரைட். அப்ப நீங்க அதை எழுதலாம்.
ரைட். அப்ப அடுத்த ஒத்தோசை கொண்ட சொற்கள் வந்திருக்கிறான்னு பார்க்குற. ஏண்டா சூரா நீங்க பாடமாக்கி தான் எழுதணும் இல்ல. சூரா வந்து எக்ஸாம் பேப்பர்ல தருவாங்க. சூரா பெரும்பாலும் நடந்து முடிந்த பேப்பர்களை பார்க்கின்ற போது சூரா வந்து ஹரக்கத்தோட தான் வரும். ஏண்டா ஹதீஸை போலையோ கவிதை உரைநடை போலையோ அல்ல. சூறாவில் எந்த ஒரு ஹரக்கத்தும் மாறாமல் இருப்பதற்காக வேண்டி அந்த சூறாவை ஸ்கேன் பண்ணித்தான் பேப்பர்ல போட்டு வாரது பெரும்பாலுமே. அல்லது டைப் பண்ணினாலும் கூட ஹரக்கத்தோட அழகா டைப் பண்ணி தருவாங்க. எனவே நீங்க அந்த ஓதி பார்க்கலாம், வாசிச்சு பார்க்கலாம் சூறாவை. சரியா? அப்ப அதுல ஒத்தோசை கொண்ட சொற்கள் இருக்கிறான்றத பார்க்குற. இப்போ உதாரணமாக சூரத்துல் ஃபலக்கை நீங்க எடுத்துக்கொண்டா, சூரத்துல் ஃபலக்ல வந்து என்னைக்குது ஹாசிகின் ஹாசிதீன், அது ஒத்தோசை கொண்ட சொல். ஹாசிகின் ஹாசிதீன், ரைட். ஒன்று இப்படி எழுதினா போதும், உதாரணம் என்று போட்டு ஹாசிகின் ஹாசிதீன். பல உதாரணங்கள் இருக்கலாம் ஒரு சூறாவில் ஒத்தோசை கொண்ட சொற்களுக்கு. ஹலகு வகபு, ரைட். அப்ப பல உதாரணங்கள் இருந்தாலும் கூட எங்களுக்கு அதுல ஒரு உதாரணத்தை மாத்திரம் குறிப்பிட்டால் போதுமானது. ஒரு உதாரணத்தை மாத்திரம் குறிப்பிட்டால் போதுமானது, ரைட். அப்ப ஹாசிகின் ஹாசிதின் எழுதலாம். அதே மாதிரி இப்ப மஆரிஜ் வந்தால் ஹரீபா, பஈதா, ஹமீமா அது எல்லாத்தையும் எழுதிடும். சரியா? வேற எந்த சூறா வந்தாலும் ஒத்தோசை கொண்ட சொற்கள் இருக்குதா அதை கொஞ்சம் பார்க்கறது. ஒத்த கருத்து எதிர்கருத்து வந்துக்கிறான்னு பார்க்குற. இதுல குறிப்பாக எதிர்கருத்து சொற்கள் இருக்குதுன்னா, உதாரணமாக சூரா குரேஷ் போன வருஷம் வந்தேதான். நான் உதாரணத்துக்காக வேண்டி சொல்றேன். அஸ்விதா மாரிகாலம், அஸ்ஸைஃப் என்பது கோடை காலம். விளையினா அது ஒரு எதிர்கருத்து சொல், ரைட். இது மாதிரி வேற ஏதாவது வந்திருக்கிறான்றதை பார்த்து அதையும் எங்களுக்கு இலக்கியமாக எழுத இயலும். ஹதீஸ்லையும் வந்திருக்கிறான்னு பார்க்குற. கவிதைகள்லையும் வந்திருந்தால், இலக்கியம் கேட்டு வந்திருந்தால் கவிதைகள்ல நிறைய இருக்குது. உதாரணமாக மக்காரிமுல் அஹ்லாக் என்ற பாடத்துல ஹைர் என்ற சொல்லும் ஷர் என்ற சொல்லும் எதிர்கருத்து சொற்கள். ஹைரண்டா நன்மை, ஷர்ரண்டா தீங்கு. அதே போல அதிலே வர பன்மையாக வரும், ஹைராத் என்று வரும். ஏன்னா ஹைராத் என்ற சொல் வரும், ரைட். அதே போல சுரூர் என்ற சொல் வரும். அதையும் எங்களுக்கு எதிர்கருத்தாக எடுக்கலாம். ஹைராத் அண்டா நன்மைகள், சுரூர் அண்டா தீங்குகள், தீமைகள். அதே போல அதுல இருக்குது அல் ஜூத், அல் ஜூத் அண்டா தர்மம். அதே போல இந்த அல் புகுல் அண்டா கஞ்சத்தனம். அதையும் எங்களுக்கு எழுதணும். இப்படியாக எங்களுக்கு அழகான முறையில இலக்கியம் எழுதணும். சரியா? நான் சுருக்கமா சொல்லிட்டு போறேன். ஒரு சொல் பல தடவைகள் வந்திருக்கிறான்றத பார்க்குறேன். ஒரு சொல் பல தடவைகள் என்று வந்தால், உதாரணமாக சூரத்துல் ஃபலக்ல மின்சர் என்ற சொல் திரும்ப திரும்ப வருது. அதே போல சூரத்துல் நாஸ்ல அந்நாஸ் என்ற சொல் திரும்ப திரும்ப வருது. சூரத்துல் ஃபலக்லயே இதா என்ற சொல் திரும்ப திரும்ப வருது. அப்ப திரும்ப திரும்ப வந்திருக்கின்ற சொற்களை வச்சும் எங்களுக்கு இலக்கியம் எழுதணும். சூரத்துல் இக்லாஸ் எடுத்துக்கொண்டால் ஆரம்ப வசனமும் கடைசி வசனத்திலே மஹத் என்ற சொல் திரும்ப திரும்ப வந்திருக்குது. அதையே இன்னொரு இலக்கியமாக எழுதுவதாக இருந்தால் ஆரம்ப வசனமும் இறுதி வசனமும் ஒரே சொல்லில முடிவடைஞ்சிருக்கிற எழுதணும். சொல்ற விளங்குறதானே எல்லாருக்கும், ரைட். அப்ப பொருத்தமானதாக இருந்தால் எழுதலாம். ஒரு சொல் பல தடவைகள் வந்திருக்கிற. அல்லது இப்ப உதாரணமா ஹதீஸ் எடுத்துக்கொண்டால், ஹதீஸ்ல ரியாதுல் ஜன்னா, உதாரணம் நான் சொல்றேன், ரியாதுல் ஜன்னா என்ற சொற்றொடர் திரும்ப திரும்ப வந்திருக்கிறத இலக்கியமாக எழுதலாம். சரியா? ரைட். அடுத்தது குறிப்பாக உவமை அணி உருவகாணி வந்திருக்கிறான்னு பார்க்கிற. உங்களுக்கு தெரியும் சூறாக்கள்ல வந்து சூரத்துல் ஃபீல்ல உங்களுக்கு தெரியும் காஸ்பின் மக்கூல் என்று ஒரு இலக்கிய நயம் ஒன்று இருக்குதுன்னா, காஸ்பின் மக்கூல் ஒரு உருவக அணி ஒன்று இருக்குது. அல்லாஹு தாலா அந்த யானைப்படைய எப்படி ஆக்கினான் என்று சொன்னால், எப்படி ஆக்கினான்? தப்பி உண்ணப்பட்ட வைக்கோலை போன்று தானியங்களை போன்று அல்லாஹு தாலா அந்த யானைப்படையை ஆக்கினான். அப்ப அந்த யானைப்படையிட அழிவு அல்லாஹு தாலா ஒரு மனிதன் அல்லது ஒரு மிருகம் சப்பி அதாவது நல்லா நின்று உண்ட உணவுக்கு ஒப்பிட்டுகிறான். அப்ப ஒரு உருவகாணி பயன்படுத்தப்பட்டிருக்குது. சூரத்துல் மஆரிஜ்ல 2 இடங்கள்ல வந்திருக்குது. வானம் எதுக்கு ஒப்பிடப்பட்டிருக்குது? யௌம தகூனு ஸமாஉ கல்முகுல், கல்முகுல் அண்டிக்குது. அல்லாஹு தாலா வானத்தை மறுமை நெருங்குகின்ற போது பழுக்க காய்ச்சப்பட்ட செம்பை போன்று ஆக்குவான். அதே போல மலைகள் என்று சொன்னால் எப்படி ஆக்குகிறான்? கல் ஐஹின், பஞ்சை போன்று அல்லாஹு தாலா ஆக்குவான். அதே போல இதெல்லாம் உதாரணங்கள். சரியா? எல்லாம் நான் சொல்லிட்டு போறேன், ரைட். அல்லாஹு தாலா பெற்றோர்களோடு அவர்கள் முதுமையை அடைந்து விட்டால் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மிக அழகான முறையில சொல்லி காட்டுறான். ஜனாஹ துல்லி,
பணிவேனும் இறக்கை, பணிவேனும் இறக்கை. உண்மையிலே இறக்கைகள் கொண்டது தான் பறவைகள். அந்த தாய் பறவை தன் குஞ்சு பறவைகளை அரவணைத்து பாதுகாத்து அதுக்காக வேண்டி என்ன செய்யறது, தன்னுடைய இறக்கைகளை என்ன செய்யும், தாழ்த்தி கொள்ளும். அப்படித்தானே, விரித்து அரவணைத்து கொள்ளும். கடும் குளிரின் போதும் சரி, கடுமையான வெப்பத்தின் போதும் சரி, இந்த குஞ்சுகளை அது பாதிக்க கூடாது என்பதற்காக வேண்டி தன் இறக்கைகளை கொண்டு அதை அரவணைத்து கொண்டு அந்த வழிகளை தான் சுமந்து கொள்ளும். அப்ப அப்படியாக உங்களோட பெற்றோர்கள் முதுமையை அடைந்து விட்டால் அவர்கள் இருவருக்கும் நீ கருணை காட்ட வேண்டும். எப்படி என்றால், ஒரு தாய் பறவை தன் குஞ்சு பறவைகளை அரவணைப்பது போன்று நீ அவர்களை அரவணைக்க வேண்டும். அந்த தாய் பறவை தன் குஞ்சு பறவைகள் எப்படி இரக்கம் காட்டுகின்றதோ அதே போல நீ அவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும். இதெல்லாம் உவமையணி உருவகாணி. சில நேரம் ஹதீஸ்ல வந்தால் உங்களுக்கு தெரியும், ஹதீஸ தந்து முதலாவது கேள்வி என்னவார, மேற்படி ஹதீஸில் காணப்படக்கூடிய உவமானம், உவமேயம், பொதுத்தன்மை என்பவற்றை குறிப்பிடுக என்று தனியாக ஒரு கேள்வி வார. இலக்கிய நேயத்தை குறிப்பிடுகன்னு திருப்பி இன்னொரு கேள்வி வார. அந்த இலக்கிய நேயத்தை குறிப்பிடுக என்று வந்தால் அதுலேயும் நீங்க திருப்பி என்ன எழுதலாம், மேற்படி ஹதீஸில் அழகான அழகிய உருவகாணி அல்லது உவமையணி கையாளப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த ஹதீஸில் கையாளப்பட்டுள்ள உவமானம், உவமேயம் என்று சொல்லிட்டு அது எழுதுறது. ஏற்கனவே நீங்க விடையாக எழுதினத்த திருப்பவும் என்ன செய்யலாம், இலக்கிய நயத்தில் ஒரு பாயிண்டாக எழுதலாம், பிரச்சனை இல்லை. அது இலக்கிய நயம் தானே. ரைட், ஓகே, விளங்கினா எல்லாருக்கும் சரி. அதே போல ரைட், ஒரு சொல்லிலிருந்து பிரிந்து வார சொற்கள் வந்திருக்கிறான்னு பார்க்குற. இப்போ உதாரணமாக நல்ல உதாரணம் தான் என்னென்னா சூரத்துல் காஃபிரூன். அதுல முதலாம் வசனம் என்ன, குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅ்புது மா தஅ்புதூன். மா தஅ்புதூன் பாருங்க, தஅ்புதூன் சரியா, அவர் என்ன தஅ்புதூன், அவர் வலா அன்தும் ஆபிதூன, ஆபிதூன ரைட், ஆபிதூன மா அஅ்புது வலா அன ஆபிதுன் ரைட் மா அபத்தும் சரியா. திருப்ப வலா அன்தும் ஆபிதூன மா அஅ்புது தீனுக்கும் வலியதி. அப்ப இதுல வந்திருக்கின்ற எல்லா சொற்களையும் வச்சு பார்த்தா அதுல 3 எழுத்துக்கள் சம்மதப்படுது. பிரதான 3 எழுத்துக்கள் என்ன, அ ப த, அபத என்ற சொல். அப்ப இந்த அபத என்ற சொல்லில இருந்து பிரிந்து வந்த சொற்கள் தான் என்ன, அஅ்புது, தஅ்புதூன், ஆபிதூன, ஆபிதுன், அபத்தும். விளங்கினா? அப்ப ஒரு சொல்லிலிருந்து பிரிந்து வந்த சொற்கள் இந்த சூறாவில் இடம்பெற்றுள்ளமையானது சூறாவின் ஓசையனத்துக்கு அழகு சேர்க்கின்றது என்று எழுதலாம். ஒரு சொல்லிலிருந்து பிரிந்து வந்த சொற்கள் இந்த சூறாவில் இடம்பெற்றுள்ளமையானது சூறாவின் ஓசையனத்துக்கு அழகு சேர்க்கின்றது. இப்ப சூரத்துல் ஃபலக் வந்தால் அது இன்னும் வராத சூறா தானே, அதுல என்ன சொல்லிருக்குது, ஹாசிதின் ஹசது, சாரி ஹாசிதின் இல்ல ஹசது. பாருங்க, பார்த்த பார்வையிலேயே அவங்களுக்கு விளங்குது. ஹாசிதின் அதில் அழிப்பொண்டு தான் அட்டாகிக்கிற, இல்லாட்டி அந்த 2 சொல்லும் ஒரே மாதிரி நீக்கும். அதே போல சூரத்து நாஸ் எடுத்து கொண்டால் அல் வஸ்வாஸ் என்ற சொல் இருக்குதுன்னா, அல் வஸ்வாஸ் யுவஸ்விசு, இது 2 சொல்லும் என்ன, ஒரே சொல்லிருந்து பிரிந்து வந்த சொற்கள் ரைட். அதே போல சூரத்துல் மஆரிஜ் இன்னும் வராத சூறாக்கள் தானே, அதை எடுத்துக்கொண்டால் சஅல சாயிலுன், சஅல சாயிலுன் என்ற சொல். அதே போல அதுல இன்னொரு சொல் ஒன்று இருக்குது, அல் மஆரிஜ் என்ற சொல்லும் தாருஜு என்ற சொல்லும், தாருஜுல் மலாய்கத்து என்று வாருனா, தாருஜு என்ற சொல்லும் ரைட். இப்படியாக நிறைய உதாரணங்களை சொல்லி கொண்டு போகலாம், இஸ்ராலையும் இருக்கும் ரைட். அப்ப நீங்க நான் இது முக்கியமான ஹைலைட்டை தான் சொல்லிட்டு போறேன், அப்போ உங்களுக்கு விளங்கும் ரைட். எப்படி வந்தா எழுதணும், இதெல்லாம் பார்த்து இலக்கியம் எழுதலாம் என்னத்தான் சொல்லிட்டு போறேன். அப்ப ஒரு சொல்லிலிருந்து பிரிந்து வந்த சொற்கள் வந்திருக்கிறான்னு பார்க்கிறது. அதே போல சம அளவிலான சொற்கள் வந்திருக்கிறான்றதையும் பார்க்கிறேன். சம அளவிலான சொற்கள் என்றால் என்ன, ரைட் ரைட், சம அளவிலான சொற்கள் என்று வரக்கொள்ள ரைட். உதாரணமாக சூரத்துல் ஃபலக் எடுத்துக்கொள்ளுங்களே, கவுண்ட் பண்ணி பாருங்க. 3வது வசனம் என்ன, வமின் ஷர்ரி ராசிகின் இதா வகபு, வமின் ஒரு சொல், ஷர்ரி 2, ராசிகின் 3, இதா 4, வகபு 5. அவர் வமின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உக்து 5 சொல் இருக்குது. வமின் ஷர்ரி அன் நஃபாசாத்தி ஃபில் உக்து. அவர் வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசது, வமின்
ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசது. அப்ப 5 சொற்களை கொண்டதாக அந்த வசனங்கள் காணப்படுகின்றன. அப்ப எழுதலாமே, இந்த சூறாவில் 3, 4, 5 வசனங்கள் சம அளவிலான சொற்களை கொண்டு காணப்படுகின்றமையும் சூறாவின் ஓசேனத்துக்கு அழகு சேர்க்கின்றது என்று எழுதலாம். சொல்ற விளங்குறதானே? அப்ப உதாரணமா நான் சொல்றேன். அதே போல மஆரிஜ் வந்தால் அதுல இருக்குது இல்லையா, உதாரணமாக ஃபஸ்பிர் சபுரன் ஜமீலா, ஃபஸ்பிர் சபுரன் ஜமீலா 3 சொல். இன்னஹும் யரௌனஹு பஈதா, இன்னஹும் யரௌனஹு பஈதா 3 சொல். அந்த 2 வசனங்களை மாத்திரம் சமளவிலான சொற்கள் இருந்தாலும் போதும் உங்களுக்கு இலக்கிய நயம் எழுதலாம். அப்ப அந்த குறிப்பிட்ட 4, 5 வசனங்கள் அல்லது 5, 6 வசனங்கள் சமளவிலான சொற்களை கொண்டு காணப்படுகின்றமை சூறாவின் ஓசேனத்துக்கு அழகு சேர்க்கின்றது என்று எழுதலாம். சரியா? அப்ப தாராளமாக இலக்கிய நயம் எழுதலாம். எழுதிட்டு கடைசியாக அந்த சூறாவுடைய சரியா சூறாவுடைய மொழி நடைய வச்சு எழுதலாம். சரியா? சொல்லாட்சி என்று சொல்றேன். ரைட்? இலகுவான மொழிநடை. என்ன? இலகுவான மொழிநடை, எளிமையான மொழிநடை. அப்ப நீங்க எழுதலாம். எல்லா சூறாக்களுக்கும் பொதுவாக எழுத முடியுமான இலக்கிய நயம் தான் அது. மேற்படி சூறாவின் மொழிநடை இலகுவாக காணப்படுகின்றது என்று எழுதுறது. எல்லாத்துக்கும் எழுதலாம். கருத்து செறிவு, அதாவது உங்களுக்கு தெரியுமே, சொற்சுருக்கம் கருத்து செறிவு, சொற்சுருக்கம் கருத்து செறிவு. அப்ப நாங்க சும்மா சொற்சுருக்கம் கருத்து செறிவுன்னு பாடமாக்கிட்டு போய்த்தமா எழுதாம எழுதுறது எப்படியா? எப்படி எழுதுற? மேற்படி சூறாவில் உள்ள வசனங்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் அவை தருகின்ற கருத்துக்கள் ஆழமாக காணப்படுகின்றன. ரைட்? ரைட். அப்ப மேற்படி சூறாவில் காணப்படும் வசனங்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் அவை தருகின்ற கருத்துக்கள் ஆழமாக காணப்படுகின்றன என்று எழுதலாம். ஹதீஸுக்கும் எழுதலாம். என்ன? ஹதீஸுக்கும் கூட இந்த சொல்லாட்சி எழுதலாம. அப்ப மேற்படி ஹதீஸ் சிறியதொரு ஹதீஸாக இருந்தாலும், மேற்படி ஹதீஸ் சிறியதொரு ஹதீஸாக இருந்தாலும் அந்த ஹதீஸ் தருகின்ற கருத்து ஆழமாக உள்ளது. எந்த ஹதீஸ் வந்தாலும் எழுதலாம், எந்த சூறா வந்தாலும் எழுதலாம். அதே போல மனநமிட இலகுவானது. அதை எப்படி எழுதுறது? மேற்படி சூறாவில் வந்திருக்கின்ற வசனங்கள் சிறிய வசனங்களாக காணப்படுகின்றமையினால் மனநமிட இலகுவாக உள்ளது. மனநமிட இலகுவானதுன்னு போட்டா பிழை என்றதல்ல, அந்த பாயிண்ட்டை நீங்க கொஞ்சம் அழகா எழுதுறது. மேற்படி ஹதீஸுக்கு எழுதுறதை விட சூறாக்கு மிக பொருத்தம். ரைட்? மேற்படி சூறாவில் காணப்படுகின்ற வசனங்கள் சிறிய வசனங்களாக இருப்பதனால் மனநமிட இலகுவாக உள்ளது. என்ற அவருடைய சிலபஸ்ல வந்திருக்கின்ற எல்லா சூறாக்களும் எல்லா வசனங்களும் சின்ன சின்ன வசனங்கள் தான் வந்திருக்குது. உங்களுக்கு சும்மா அந்த சூரத்துல் இஸ்ராவை பார்த்தா பெரிய வசனம் மாதிரி இருக்குது. அது உங்களோட மிஸ்டேக். நீங்க உண்மையிலே படிக்கல, பாடமாக்கல. ரைட்? உண்மையிலே நீங்க ஃபீல்ட்ல இருந்து நாசுரங்காட்டியும் ஏற்கனவே பாடம் உங்களுக்கு, அது சின்ன வயசுலயே பாடம். அப்ப 11ஆம் ஆண்டுக்கு வந்தா அந்த அபசா 10 வசனங்கள், முத்தஸிருடைய 10 வசனங்கள், மஆரிஜுடைய 10 வசனங்கள், இஸ்ராவுடைய 5 வசனங்கள். அந்த இப்ப அபசா வத்தவல்லாண்டு ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை பாடமாக்கினாலும் அவளுக்கு ஒரு மாசத்துல ஒரு சூறாவை பாடமாக்கணும். ரைட்? முத்தஸிரையும் அப்படித்தான், மஆரிஜும் அப்படித்தான், இஸ்ராவும் அப்படித்தான். அவ பாடமாக்கணும்னு கட்டாயத்தை நான் சொல்லல. பாடமாக்காம எழுதலாம், எக்ஸாம செய்யலாம், எடுக்கலாம். ஆனா நீங்க மற்ற பாடங்கள்ல அதாவது ஓலெவல் எக்ஸாம் எழுதுறதோட மறந்து போற எத்தனையோ பாடங்கள்ல உள்ள அத்தனை விஷயங்களையும் பாடமாக்குறீங்க. சொல்ற சரியா பிள்ளையான்னு என்ன தெரியல. ஓலெவல் எக்ஸாமோட எழுதி முடிஞ்சிட்டு வர கையோட மறந்து போகக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அழகா பக்கம் பக்கமா பந்தியா பாடமாக்குறீங்க. ஆனா ஓலெவல் எக்ஸாம் முடிஞ்சாலும் எங்கட உயிர் எங்களை விட்டு பிரியும் வரைக்கும் எங்களோடு இருக்க வேண்டிய இந்த விஷயங்களை பாடமாக்க தவறுங்க. பாடமாக்குற இல்லை, அலட்சியமாக இருக்கிற, பொடுப்போக்காக இருக்கிற. சில நேரம் ஸ்கூல்ல டீச்சர் சொல்லுவாங்க பாடமாக்குங்க அப்படி என்று. அதுல நல்ல துவாக்கள் எல்லாம் மீக்கிற, ஜனாசா தொழுகையில 3 தக்பீர் பின் ஓதக்கூடிய துவாக்கள் எல்லாம் மீக்கிற. அதெல்லாம்
எங்களுக்கு சிலபஸாகவே தரப்பட்டிருக்குது. அப்போ நாங்கள் அதெல்லாம் பாடமாக்கினா அதுகள் இப்போதைக்கும் பிரயோசனமானது. ஆனால் இப்போ பாடமாக்காம இருந்துட்டு நாங்கள் இப்போ செமினார்களில் போனால் சரி சூரத்துல் இஸ்ரா வருமா, சரி சூரத்துல் இஸ்ரா வருமா, வரும் வர 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 வாய்ப்பிக்கிறேன். என்ன கைட்ல உள்ள ஒரு சூறா, ரைட். அப்போ எங்களுக்கு அது பெரிய சூறா, புள்ளால கஷ்டம், அது ஒரு கஷ்டம் இல்லை. அது பாடமாக்க வேண்டிய சூறாவும் தான், பாடமாக்க வேண்டிய வசனங்களும் தான். அப்போ இங்கே வந்து நான் என்ன சொல்ல வரேன்டா, சில நேரம் நாங்கள் நினைக்கிறேன்டா இஸ்ரால வந்திருக்கின்ற வசனங்கள் எல்லாம் பெருசு அப்படி இல்லை. குர்ஆன்ல வந்திருக்கின்ற ஏனைய வசனங்களோட ஒப்பிடக்கொள்ள இஸ்ரால வந்திருக்கின்ற அந்த 5 வசனங்களும் நல்லா சின்ன வசனங்கள். அப்ப அந்த அடிப்படையில மனநமிட இலகுவானது என்பது எல்லா சூறாக்களுக்கும் பொதுவாக எழுத முடியுமான ஒரு இலக்கிய நயம். சரியா? ரைட். அப்ப நிறைய சொன்னோம். ஏன்னா ஆரம்ப சொல்ல அல்லது ஆரம்ப எழுத்தை பார்க்கிறது, இறுதி எழுத்தை பார்க்கிறது, இறுதி எழுத்தின் அடையாளத்தை பார்க்கிறது. சில நேரம் இறுதி எழுத்தின் அடையாளம் கடைசிக்கு கல்கலா, கல்கலா வந்தா இப்போ ஃபலக்ல எல்லாமே கல்கலா வருது. அதே போல இஹ்லாஸ்ல கல்கலாவுடைய எழுத்துல தான் முடிவடையுது. அப்போ அதை வச்சு சட்டத்தை வச்சு எழுதலாம். சரியா? ஒத்த ஓசை கொண்ட சொற்கள் வந்திருக்கிறாண்டு பார்க்குற, ஒத்த கருத்து எதிர்கருத்து வந்திருக்கிறாண்டு பார்க்குற, ஒரு சொல் பல தடவைகள் வந்திருக்கிறாண்டு பார்க்குற, உவமை அணி வந்திருக்கிறாண்டு பார்க்குற, ஒரு சொல்லிலிருந்து பிரிந்து வந்த சொற்கள் வந்திருக்கிறாண்டு பார்க்குற, சமளவிலான சொற்கள் வந்திருக்கிறாண்டு பார்க்குற. இது எல்லாத்தையும் எழுதிட்டு தான் நீங்க என்ன செய்யணும்? எல்லாத்தையும் இருக்கிற எல்லா 4 பொசிஷன் குறைஞ்சபட்சம் எழுத வேண்டியது. மேலதிகமாக நீங்க எத்தனை வேணுமென்றாலும் எழுதலாம். 5, 6, 7 எழுதலாம். சில நேரம் நீங்க 5 எழுதினா பிள்ளையாண்டு கேட்டா நோ, அப்படி இல்லை. 6 எழுதினா பிள்ளையாண்டு கேட்டா இல்லை. சில நேரம் நீங்க 2வது பாயிண்டாக ஏதாவது எழுதியிருப்பீங்க, அது பிழையாக இருக்கும். ஆனா 5 மாறும் சரி அல்லது 5வது சரி என்றால் உங்களுக்கு அங்க 4 புள்ளிகளும் முழுமையாக கிடைக்கும். அப்ப எழுத முடியுமானது எல்லாத்தையும் எழுதலாம் தானே. வேண்டா நீங்க எக்ஸாம் இப்போ டேர்ம் எக்ஸாம் ஸ்கூல்கள் நடந்தாலும் கூட நீங்க 2 மணித்தாளங்களில் பேப்பர் எழுதி முடிக்கிற, 2.5 மணித்தாளங்களில் பேப்பர் எழுதி முடிக்கிற. காரணம் என்னென்றா அந்த இப்போ நான் சொன்ன முறைப்படி எழுதாமல் சுருக்கமாக எழுதுறது விடைகளை. இல்லை சொல்லாட்சி, சொச்சுருக்கம், மரணமிட இலகு அப்படி எழுதுற. அப்படி என்றதை விட அழகா இலக்கிய நயத்தோடு இணைந்ததாக உதாரணங்களை குறிப்பிட்டு எழுதுற. இப்போ ஒரு பிள்ளை கேட்டிக்கிற, உதாரணம் இல்லாட்டி மார்க்ஸ் குறையுமான்னு கேட்டிக்கிற. உதாரணம் இல்லாட்டி மார்க்ஸ் குறையிறன்றதை விட உதாரணம் தெரியுமா இருந்தா ஏன் அதை எழுதாமல் போகணும்? விளங்கினா அவளுக்கு. இப்ப ஒத்த ஓசை கொண்ட சொற்கள் காணப்படுகின்றன என்று வந்தால் அதை நாங்க மென்ஷன் பண்ணிட்டு போனா தான் நல்ல. இல்லாட்டி தானே நீங்க எல்லா சூறாக்களுக்கும் எழுதலாம் தானே ஒத்த ஓசை கொண்ட சொற்கள் காணப்படுகின்றன என்று. அப்ப அதை என்ன சொல்லணும்னா பேப்பர் திருத்துறவர் தான் தேட வேண்டியது. நீங்க அவருக்கு வேலை வைக்காம நீங்க எழுதுங்க, உதாரணத்தில் எழுதுங்க. விளங்கினா அவளுக்கு. அதே மாதிரி உவமை அணி இடம்பெற்றிருக்கிறா என்றதை பார்த்து அதை எழுதுறது. அப்ப உதாரணம் அல்லது உதாரணம் என்று நீங்க போடாமலும் கீழே வந்து குறிப்பிட்ட அந்த அரபு சொல்ல போட்டாலும் போதும். நீங்க விளங்கப்படுத்தி கொண்டிருக்க தேவையில்லை. இப்ப நான் சொன்னிக்கிற மாதிரி எழுதிக்கிற மாதிரி அஸ்ஸமா டேஷ் ஒன்று போட்டு கல்முகில், அல் ஜிபால் டேஷ் ஒன்று போட்டு கல் அஹின், அது விளங்கும், பார்க்கிறவங்களுக்கு விளங்கும். நீங்க அங்க போய்த்து கொண்டு அல்லாஹு தாலா மறுமை நாளில் வானம் பழுக்க காய்ச்சப்பட்ட செம்மை போன்று ஆகிவிடும் என்று கூறியுள்ளான் என்று எழுதினாலும் பிரச்சனை இல்லை, அதோட பொறுத்திக்குது. ஆனா நீங்க அந்த பாயிண்ட் எழுதிட்டு கீழால இந்த 2 சொல்லையும் போட்டாலும் போதும். சொல்ற விளங்குறதானே? ஓகேயா? ரைட் 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 ஓகே. அடுத்தது பாருங்க. சரியா? அப்ப இலக்கிய நயம் 4 மார்க்ஸை சுவரா எடுக்கலும். இப்ப நீங்க பழமொழிகள் செய்யற ஐடியா இல்லை, அப்படித்தானே? சிறு குறிப்பு செய்யற ஐடியா இல்லைன்றா சூறாவும் ஹதீஸும் செய்யற ஐடியா இருக்கிறதா இருந்தா சூறாவில் 8 மார்க் 4 மார்க்ஸ், ஹதீஸ்ல 4 மார்க்ஸ் என்று மொத்தமாக 8 மார்க்ஸ் இருக்குது இலக்கிய நயத்துக்கு. தயவு செஞ்சு அந்த 8 மார்க்ஸையும் நீங்க இழக்க வேண்டாம். முழுமையாகவே அந்த புள்ளிகளை வந்து அவங்களுக்கு பேப்பர் திருத்துறவங்களுக்கு மார்க்ஸை குறைக்க இயலாத அளவுக்கு நீங்க எழுதுங்க. திருத்துறவங்க மார்க்ஸை குறைக்க இயலாத அளவுக்கு திருத்தமாக அழகாக நீங்க எழுதுங்க. விளங்கினா அவளுக்கு? சரியா? சரியா? இப்ப மகன் இப்படித்தான், நீங்க உதாரணம் கொடுக்கலாட்டி பிழையான்னு கேட்டா பிழை இல்லை. சரியா? ஆனா உதாரணம் உங்களுக்கு தெரிஞ்சு கொண்டு நீங்க ஏன் சொல்லாமல் இருக்கிறீங்க, அதுதான் பிழை. விளங்கினா அவளுக்கு? உதாரணத்தை சொல்லேலுமா இருந்தா சொல்லிட்டு போங்க. ரைட். இப்ப சில இடங்கள்ல வந்து சமாளவிலான சொற்கள் காணப்படுகின்றமை சூறாவின் ஓசை நேரத்து கலவு சேர்க்கின்றது என்று சொல்லிட்டு திருப்ப உதாரணம் என்று எழுத இயலாது. மனநமிட இலகுவான வசனங்களை கொண்ட சூறாவாக இந்த சூறா காணப்படுகின்றதுன்னு சொல்லிட்டு திருப்ப உதாரணம் என்று போட்டு எழுத இயலாது. அது நீங்க எழுதக்கூடிய பாயிண்ட் இருக்கிறதானே,
அதுக்கு தான் அதுக்கு உதாரணம் எழுதியலுமெண்டா எழுதுங்க. சரியா? ரைட், ஓகே, ரைட். அடுத்தது பாருங்க. ரைட், அடுத்தது சரியா? பகுதி 2ல வரக்கூடிய வினாக்கள் எப்படி 2021 முதல்ல நான் இதை ஹைலைட் பண்ணி சொல்றதுக்கு காரணம் இல்ல மதரசா மாணவர்களும் இணைந்திருக்கின்றார்கள் என்ற காரணத்தினால தான் சொல்றேன். ரைட், சூரா அருளப்பட்டமைக்கான பின்னணி 4 மாசத்துக்குள்ள கேள்வி. பின்னணி புத்தகத்துல இருக்கிறத அப்படியே பாடமாக்கி தான் நீங்கள் எழுதணும் பண்றதல்ல. சரி, ஓகே, ரைட். அப்ப சூரா அருளப்பட்டமைக்கான பின்னணி ஒரு கேள்வியாக வரும். அந்த கேள்விக்கு நீங்க திருத்தமாக எழுதணும். புத்தகத்தில் இருக்கிற மாதிரியே ஒப்புவிக்கணும் இல்ல. உகட மொழி நடையில என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட வேண்டுமோ அந்த விஷயங்களை உள்ளடக்கியதாக விட எழுதினா சரி. ஓகே, அது பின்னணி. 2வது, அடிக்கோடிட்ட சொற்றொடர்களுக்கான தஜ்வீஸ் சட்டங்களை கேட்டு வாருது. அப்ப இந்த தஜ்வீஸ் சட்டங்கள் பொதுவாக 2 இடங்கள்ல தான் கேட்டு வாரது. பொதுவாக சில நேரம் 3 இடங்கள்ல 3 இடங்கள்ல அண்டர்லைன் பண்ணி ஏதாவது 2 இடங்களில் காணப்படுகின்ற தஜ்வீஸ் சட்டத்தை குறிப்பிடுக என்று வரையும். அப்ப நீங்க அழகாக என்ன செய்யலாம்? உதாரணமாக மின்சாரி என்ற சொல்லுக்கீழால் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அப்ப மின்சாரி என்ற சொல்லுக்கான சட்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். என்ன? அல் இஃபா என்று எழுதுவீங்க. சரியா? அல் இஃபாஉ என்று எழுதுவீங்க. ரைட், உங்களுக்கு அதை அரபில் எழுத மேலும் அல்லது தமிழ் எழுத மேலும் பிரச்சனை ஒன்றே இல்லை. சரியா? அல் இஃபாஉ என்று தமிழ்லையே நீங்க எழுதலாம். ரைட், அடுத்தது இன்னொரு சொல்லுக்களால் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஹாசிதின் நிதா என்ற சொல்லுக்களால் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். அப்ப அதை அந்த சொல் எழுதிட்டு ஒரு டேஷ் ஒன்று பண்ணி நீங்க என்ன செய்வீங்க? அல் இல்ஹார் என்று எழுதுவீங்க. விளங்கினவளுக்கு அல் இல்ஹார் என்று எழுதுவீங்க. ரைட், இப்படி நீங்க சட்டத்தை மட்டும் எழுதினா உங்களுக்கு தெரியும் இதுக்கு 4 மார்க்ஸ். பாருங்க எத்தனை மார்க்ஸ்? 4 மார்க்ஸ் கொடுக்குறேன். சரி, அப்ப நீங்க வெறுமனே சட்டத்தை மட்டும் எழுதினா இந்த சட்டத்தை எழுதினத்துக்காக 1 மார்க்ஸ், இங்கல சட்டத்தை எழுதினத்துக்காக 1 மார்க்ஸ். அப்போ மொத்தமாக இந்த 4லையும் உங்களுக்கு 2 புள்ளிகள் தான் கிடைக்கும். ஓகேயா? 4லையும் உங்களுக்கு 2 புள்ளிகள் மாத்திரம்தான் கிடைக்கும். எனவே தயவு செய்து என்ன செய்யணும்? சட்டத்தை எழுதிட்டு சட்டத்தை கீழால தயவு செஞ்சு நீங்க என்ன செய்யணும்? அது கீழால விளக்கத்தையும் எழுதுற. இப்ப நான் இதுல மாத்தி எழுதிக்கிறேன். 1வது நீங்க எக்ஸாம் பேப்பர்ல மின்சாரி என்ன சொல்ல எழுதுற. அது எப்படி வரும்னு சொன்னா இந்த மாதிரி வரும். சரியா? சரி, ரைட், மின்சாரி என்று வரும். மின்சாரி என்று எழுதிட்டு அப்புறக்கு பக்கத்துல டேஷ் ஒன்று பண்ணி அல் இஃபான்னு எழுதுற. தமிழ் எழுத இயலும் என்று சொன்னேன். கீழால என்ன எழுதுற? சட்டத்தில் எழுதுற. சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு பிறகு இஃபாவுடைய எழுத்துக்களில் ஒன்றாகிய சீன் இடம்பெற்றிருப்பதால் சுக்கூன் செய்யப்பட்ட நூனை மறைத்து ராகம் எடுத்து ஓத வேண்டும் என்று எழுதுற. அதே போல ஹாசிதின் நிதா அண்டத்துல தன்வீனுக்கு பிறகு இல்ஹாருடைய எழுத்து ஹம்சா இடம்பெற்றிருப்பதால் தன்வீனை வெளிப்படுத்தி ராகம் எடுத்து ஓத வேண்டும் என்று என்ன செய்யணும்? சட்டத்தை எழுதணும். ரைட், கட்டாயம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரியா? சட்டத்தை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாட்டி உங்களுக்கு புள்ளிகள் இல்லை. சரியா? சட்டம் விளங்கப்படுத்தணுமா? சரி, பார்ப்போம். ரைட், சட்டத்தை நீ பார்ப்போமே. ரைட், அப்ப நீங்க கட்டாயமாக என்ன செய்யணும்? குறிப்பிட்ட சட்டத்தை எழுதிட்டு சட்டத்தை கீழால விளக்கத்தை எழுதணும். சொல்ற விளங்குறா பிள்ளைகள்? சரியா? கிளியர் தானே? ஓகே, நான் அவளை அன்மியூட் பண்ண சந்தர்ப்பம் தரல.
எல்லாருக்கும் டிஸ்டர்பா இருக்கும் என்றபடியினால நான் சொல்லிட்டு போறேன். சரியா? ரைட். அவளுக்கு விளங்கு வரைக்குமா நினைக்கிறேன். ரைட். அப்ப எப்படி விளங்கப்படுத்தணும்ன்றதுக்காக சொன்னேன். எப்படி மீன்ஸ் உதாரணம் தான் சொல்லிட்டு போறேன். இதுவே வேறொரு சூறாவாக வர மேலும். சரியா? உதாரணமாக சூரத்துல் ஃபலக் சூரத்துல் ஃபலக்ல மின்சார் என்ன சொல்ல கீழால் அண்டர்லைன் பண்ணியிருந்தால் அண்டர்லைன் பண்ணின சொல்ல உங்களோட விடையில எழுதுறீங்க. அண்டர்லைன் பண்ணின சொல்ல உங்களோட விடையில நீங்க என்ன செய்வீங்க? எழுதுவீங்க. ரைட். 2ஆம் நம்பரை போட்டு மின்சார் என்று எழுதுவீங்க. ஒரு டேஷ் ஒன்று பண்ணி அதில் இருக்கிற சட்டம் என்ன? இஃபான்னு எழுதுவீங்க. இஃபான் எழுதிட்டு கீழால சட்டத்தை எழுதுவீங்கன்னா ரைட். சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு பிறகு இஃபாவுடைய எழுத்து சீன் இடம்பெற்றிருப்பதால் சுக்கூன் செய்யப்பட்ட நூனை மறைத்து ராகம் எடுத்து உத வேண்டும் அன்று ஒரு விளக்கம் ஒன்று எழுதுற. ரைட். அதே போல கீழே ஒருவரை விட்டு அழகா ஒருவரை விடுங்க, பிரச்சனையே இல்லை, தாராளமா இடம் இருக்குது. ஒருவரை விட்டு கீழே ஹாசிதின் இதா என்ன அந்த சொல்ல எழுதிட்டு அண்டர்லைன் பண்ணி அல்இல்ஹார் என்று எழுதுற. சரியா? அல்இல்ஹார் அல்லன்னு சொல் போடணும் என்ற அவசியம் உண்டு இல்லையா? நான் அரபுல இருக்கிறதால் அல்ஹார் என்று சொல்லிட்டு போறேன். நீங்க இல்ஹார் எழுதினாலும் சரி. அப்ப அங்க எழுதுற எப்படி? தன்வீனுக்கு பிறகு தன்வீன் ஹாசிதின் பத்ஹத்தைன் கஸ்ரத்தைன் லம்மத்தைன் இந்த மூன்றையும் நாங்க தன்வீன் என்று சொல்றோம். தன்வீனுக்கு பிறகு இல்ஹாருடைய எழுத்து ஹம்சா இடம்பெற்றிருப்பதால் தன்வீனை வெளிப்படுத்தி ராகமின்றி அல்லது குன்னா இன்றி ஓத வேண்டும் என்று விளக்கத்தை எழுதுற. சரிதானே? ஓகேயா? ரைட். அப்படித்தான் தஜ்வீத் சட்டங்கள் எழுத வேண்டியதா? ரைட். அடுத்த பாருங்க. இப்ப நாங்க ஏற்கனவே விளங்கப்படுத்தினதான் சூறாவில் காணப்படுகின்ற இலக்கிய நயம். அது உங்களுக்கு எழுதலாம் தானே. இப்ப இலக்கிய நயத்தை விபரிக்குகான்னு தான் நீக்குது. இப்ப இலக்கிய நயத்தை விபரிக்குகான் இருக்கிறதால 4 மார்க்ஸுக்குள்ள கேள்விதானே. அதனால குறைந்தபட்சம் நீங்க 4 பாயிண்ட் எழுத பாருங்க. குறைந்தபட்சம் 4 பாயிண்ட் எழுத பாருங்க. அதுலயும் நான் சொன்ன மாதிரி நீங்க அந்த ஆரம்பமாகவே மனநமிட இலகுவானது சொச்சுருக்கம் கருத்து சரிவு என்று எழுதாம உங்களுக்கு தெளிவாக இனங்காணக்கூடிய இலக்கிய நேரத்தை நீங்க ஆரம்பமாக எழுதுங்க. எழுதிட்டு கீழால அந்த 3 பைசையும் சூறாக்களுக்கு எழுதலாம். ஏன்னா ஒன்று இலகுவான மொழி நடை, 2வது சொச்சுருக்கம் கருத்து சரிவு, 3வது மனநமிட இலகு. எல்லா சூறாக்களுக்கும் எழுதலாம். சரி. அப்ப இல்லையே 3 பைசு வந்திருக்கிறேன். ஆனா நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு அடுத்த பயிற்சிகளையும் எழுதினா கொஞ்சம் நிறைய வரும். ரைட். ஓகே. சூறாவின் மூலம் பெற்றுக்கொள்ளத்தக்க படிப்பினைகள் 2 குறிப்பிடுக. இப்ப படிப்பினைகள் 2 என்று வந்தால் நீங்க கொஞ்சம் சுருக்கமாக இல்லாம வெறுமனே ஒரு அறவரியில 2 சொல்லோட 3 சொல்லோட முடிக்காம ஒரு படிப்பினையா ஒரு 1.5 வரி 2 வரி 2.5 வரி வார மாதிரி எழுதுங்க. இப்ப உதாரணமாக சூரத்துல் ஃபலக் குல் அஊது பிரப்பில் ஃபலக் ஆரம்ப வசனம். நான் வைகரையின் இறைவனிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன். அதிகாலை பொழுதில் இறைவனிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன். அப்ப நாங்க பாதுகாப்பு தேடுவதாக இருந்தால் யாரிடம் பாதுகாப்பு தேட வேண்டும்? அல்லாஹ்விடம் மாத்திரமே பாதுகாப்பு தேட வேண்டும். ரைட். அப்ப படிப்பினைகள் எழுத கொள்ள ஒரு 1.5 வரைக்கும் வர மாதிரி எழுதுறேன். எப்படி? ஃபலக். இப்ப பாதுகாப்பு தேடுகின்றேன். அப்ப யாருகிட்ட பாதுகாப்பு தேடுற? அல்லாஹ்கிட்ட பாதுகாப்பு தேடுற. அதை வச்சு நீங்க எழுதலாம். ஏன்னா நாம் பாதுகாப்பு தேடுவதாக இருந்தால் அல்லாஹ்விடம் மாத்திரமே பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹ் அல்லாதவர்களிடம் அல்லது அல்லாஹ் அல்லாதவற்றின் கொண்டு நாங்கள் பாதுகாப்பு தேடக்கூடாது. அது ஒரே விஷயம்தான். விளங்கினா? ரைட். அப்ப கொஞ்சம் விரிவா எழுதுற. அல்லது அல்லாஹ்வுக்குரிய சிஃபத்துகள் அல்லாஹ்வுக்குரிய அடைமொழிகளை போட்டு எழுதுற. நாம் பாதுகாப்பு தேடுவதாக இருந்தால் சர்வ வல்லமை பொருந்திய பேராற்றல் மிக்க அனைத்திலிருந்தும் பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ்விடம் மாத்திரமே பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹ் அல்லாதவற்றிடம் பாதுகாப்பு தேடக்கூடாது என்று எழுதுற. விளங்கினா? அப்ப அந்த வசனத்து வசனம் எங்களுக்கு என்ன செய்யலாம்? படிப்பினா எழுதலாம்.
2ஐ குறிப்பிடுகின்றால் தாராளமாக ஒரு வரி விட்டு அடுத்த படிப்புன்னு எழுதினா சரி. ரைட். அடுத்த கேள்வியை பாருங்க. சூறாவில் உள்ள ஆரம்ப 5 வசனங்கள் அல்லது ஆரம்ப 2 வசனங்கள் அல்லது முழு சூறாவையும் வரையறுக்குக என்ற ஒரு கேள்வி ஒன்று வரும். இவ்வாறு வரையறுக்குக என்று சொல்ல கண்டா பரிச்சயம் இல்லாதவங்க யோசிப்பாங்க, என்னடா வரையறுக்குக அப்படின்றா என்ன என்ற ஒரு சிக்கல் ஒன்று வரும். உண்மையிலேக்கு வரையறுக்குக என்று வந்தாலும் எனக்கு குறிப்பாக எதிர்பார்க்கிறது என்ன தேண்டா உங்களோட டிரான்ஸ்லேஷன் தான், மொழிபெயர்ப்பு தான். சரியா? அப்ப அந்த அடிப்படையில நீங்க அந்த குறிப்பிட்ட சூறாவிற்கான மொழிபெயர்ப்பை எழுதுவது போதுமானது. ஓகேயா? விளக்கு கண்டு வரலாம், நேரடியாகவே மொழிபெயர்ப்பு கண்டு வரலாம். அப்படி நீங்க மொழிபெயர்ப்பு எழுத வேண்டி வந்தாலும் நீங்க என்ன செய்யறது? சரியா? கீழுக்கு ரைட். இப்போ உதாரணமாக இலக்கமிட்டு, ரைட், எப்படி இலக்கமிட்டுறது? எப்படி முதலாம் இலக்கம் போட்டு முதலாம் வசனத்துடைய மொழிபெயர்ப்பு எழுதுறது. அவருக்கு ரெண்டாம் இலக்கம் போட்டு ரெண்டாம் வசனத்துடைய மொழிபெயர்ப்பு. அந்தபடி வசன இலக்கத்தை போட்டு கீழுக்கு அழகா நேர்த்தியாக உங்களோட மொழிபெயர்ப்பை அமைத்துக் கொள்வது நல்லது. சரியா? ரைட். ஓகே. அப்ப இவ்வாறு தான் சூறாக்களுக்கு நீங்க விடை எழுத வேண்டும். அடுத்த இது பார்ப்போம் என்னன்னா தஜ்வீத் சட்டங்கள். ரைட். இந்த தஜ்வீத் சட்டங்கள்ல குறிப்பாக உங்களோட சிலபஸ்ல உள்ள சட்டங்கள் இந்த சட்டங்கள் தான் நீக்குது. ஏன்னா சுக்குவம் செய்யப்பட்ட நூன் மற்றும் தன்வீனுக்குரிய சட்டங்கள் 4 இருக்குது. சரியா? ஒன்று என்ன? அல் இல்ஹார். ஓகே, இல்ஹார் உண்டு. சரியா? இல்ஹார். அடுத்தது என்ன? அல் இத்காம். ஓகே, அடுத்தது இக்ஃபா, அடுத்தது இக்லாப் என்று 4 சட்டங்கள் இருக்குது. 4 சட்டங்கள் இருக்குது. ரைட். இதோட சேர்த்து தான் வாரது என்ன? அஹ்காமுல் மீம் அஸ்ஸாக்கினா. சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்குரிய சட்டங்கள் எத்தனை இருக்குது? 3 இருக்குது. சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்குரிய சட்டங்கள் 3 இருக்குது. ஒன்று இல்ஹார் சஃபவி. ஒன்றாவது என்ன? இல்ஹார் சஃபவி. ரெண்டாவது இக்ஃபா சஃபவி. ரெண்டாவது என்ன? இக்ஃபா சஃபவி. மூணாவது இத்காம் சஃபவி. சரியா? இவ்வாறு 3 சட்டங்கள் இருக்குது. பொதுவாக இதுவரைக்கும் நடந்த எக்ஸாம் பேப்பர்களை பார்த்தா இந்த 7 சட்டங்களுக்குள்ளால இருந்துதான் எல்லா கேள்விகளும் தஜ்வீத் சட்டங்களை மையப்படுத்தி கேள்விகள் வந்திருக்குது. அதுவும் அல்லாம சிலபஸ் இருக்கிறது என்ன? அந்நூன் அல் முசத்ததா, சத்து செய்யப்பட்ட நூன். அல் மீம் அல் முசத்ததா, சத்து செய்யப்பட்ட மீம். அப்படி வந்தா எப்படி ஓதணும் உங்களுக்கு தெரியும். ராகம் எடுத்து அழகா ஓதணும். விளங்குனா? ராகம் எடுத்து அழகா ஓதணும். அதே போல அஹ்காமுர் ரா, ராவுடைய சட்டம் 11ஆம் ஆண்டு புக்ல இருக்குது. ராவை மல்லினமாக மொழிகிறது, ராவை மெல்லினமாக மொழிகிறது என்று சொல்லி சட்டம் உண்டு இருக்குது, சிலபஸ்ல இருக்குது. அதுல குறிப்பாக நீங்க தெரிஞ்சு கொண்டா போதும், ராவுக்கு ஃபத்ஹா அல்லது லம்மத் வந்தால் வல்லினமாக ஓத வேண்டும், ராவுக்கு கஸ்ரா வந்தால் மெல்லினமாக ஓத வேண்டும். விளங்கினா? ராவுக்கு ஃபத்ஹத் அல்லது லம்மத் வந்தால் வல்லினமாக ஓத வேண்டும், ராவு கஸ்ரா வந்தால் மெல்லினமாக ஓத வேண்டும். இதை தாண்டி நிறுத்த குறியீடுகள் என்று சொல்லி ஒரு பகுதி ஒன்று இருக்குது. 2023ஆம் ஆண்டு கல்கலாவுடைய சட்டத்தை அடிப்படையாக கொண்டும் கேள்வி வந்திருந்த சூரத்துல் இஹ்லாஸ் தானே. அப்ப அதுல குல் ஹுவல்லாஹு அஹது, அஹத் என்ற சொல்லி கீழால அண்டர்லைன் பண்ணி வந்திருந்த. அப்ப அதுல உங்களுக்கு தெரியும் கல்கலாவுடைய சட்டம் என்று வந்தால் அதில் 5 எழுத்துகள் இருக்கிறேன்னா, காஃப். அதே போல அடுத்தது என்ன? தா. தானா? சரியா? அரும் இல்லை. எது தா, எது தா. ரைட். ஓகே. தா. சரியா? அடுத்தது பா, அடுத்தது ஜீம், அடுத்தது தால். சரியா? இவ்வாறு 5 எழுத்துகள் இருக்குது. நாங்க சுருக்கமாக குத்துபு ஜத்தி என்று சொல்றோம். இந்த 5 எழுத்துக்களை கொண்டு ஒரு வசனம் முடிந்து அந்த வசனத்திட நாங்க நிறுத்தி ஓதினால் கலக்கி குலுக்கி அசைத்து ஓத வேண்டும். சரியா? ரைட். ஓகே. அது சிலபஸ்ல இல்லை, இருந்தாலும் 2023ஆம் ஆண்டு சூரத்துல் இஹ்லாஸ் சூறாவாக வந்திருந்தது. அதுல அஹத் என்று சொல்லி கீழால அண்டர்லைன் பண்ணி வந்திருந்ததால அதை நான் கொஞ்சம் ஞாபகப்படுத்தினேன். ரைட். இப்ப இதுல எங்களுக்கு ஒவ்வொரு சட்டத்துக்குமான எழுத்துகள் தெரியுமாக இருந்தால்தான் எங்களுக்கு அதை லேசாக ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். சரியா? இப்ப உதாரணமாக இல்ஹார், இல்ஹார் என்று வந்தால் அதுல 6 எழுத்துகள் இருக்குது. ஓகே. இல்ஹாருக்குரிய எழுத்து 6 இருக்குது. ஹம்சஹா, ஐன்ஹா, கைன்ஹா. சரியா? இத்காமுக்குரிய எழுத்துக்கள் 6 இருக்குது. அந்த 6 எழுத்துக்களையும் நாங்கள் சுருக்கமாக சொல்லுவோம் யர்மலூன என்று சொல்லுவோம். சரியா? அதே போல இக்லாபுக்குரிய எழுத்து 1 இருக்குது. இக்லாபுக்குரிய எழுத்து 1 பா. அந்த பா என்ற எழுத்த இக்லாபு தான். சரியா? இக்லாபு பா. ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம் தானே.
அப்படின்னா நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், சுக்கூன் செய்யப்பட்ட நூன் வரையினா சுக்கூன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீன். தன்வீனை நாங்கள் எப்படி எழுதுறது? சரியா, ஃபத்ஹத்தைன் கஸ்ரத்தைன் லம்மத்தைன் எழுதுற. சரியா, ஃபத்ஹத்தைன் கஸ்ரத்தைன் லம்மத்தைன் தான் தன்வீன் என்று சொல்றது. ரைட், தன்வீன். அப்ப அதுல இருக்கிறதானே. ரைட், இப்ப நீங்க குர்ஆன்ல எந்த இடத்துல தன்வீன அல்லது சுக்கூன் செய்யப்பட்ட நூனை கண்டாலும் அங்க ஒரு சட்டம் ஒன்று இருக்கிறன்றதை தெரிஞ்சு கொண்டா சரி. குர்ஆன்ல எந்த ஒரு இடத்தில் நீங்கள் தன்வீன் என்றா என்ன, ஃபத்ஹத்தைன் கஸ்ரத்தைன் லம்மத்தைன் தன்வீனை கண்டாலும் அல்லது சுக்கூன் செய்யப்பட்ட நூனை கண்டாலும் அவ்விடத்தில் கட்டாயமாக ஒரு தஜ்வீஸ் சட்டம் ஒன்று இருக்குது என்றதை நீங்க விளங்கி கொள்ளுங்க. ரைட், அப்ப அந்த அடிப்படையில இந்த சட்டங்கள் தான் என்ன, வரக்கூடிய எழுத்தை பொறுத்து 4 சட்டங்கள் இருக்குது. இல்ஹார், இத்காம், இக்லாப், இக்லாப், இஃபா. இப்ப இதுல இஃபாவுக்குரிய எழுத்துக்கள் 15 இருக்குது. அதுகளுக்கு பாடமாக்கி கொள்றது கொஞ்சம் சிரம சாத்தியமானது. அப்படித்தானே, பாடமாக்குறது கொஞ்சம் கஷ்டம். 15 எழுத்துக்கள். அது சில மாணவர்கள் கவிதைகளாக பாடமாக்கி வச்சிருப்பாங்க. ரைட், மதரசால படிக்கின்ற மாணவர்களுக்கு அந்த கவிதைகள் தெரியும். அல்லது ஒரு வாக்கியம் ஒன்று இருக்குது, சதுஜுஸ சத்திக ஃபசிகு லத்தாலின் சத்தி. சரியா, இப்ப நான் உதாரணமா எழுதினால் சதுஜுஸ, ரைட், சதுஜுஸ சத்திக, ரைட், சத்திக கேஃப அவர ஃபசிகு. இதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு இல்லையா? அர்த்தம் எல்லாம் தேடவானாம். ஃபசிகு லத்தாலின் லத்தாலின் சத்தீன் ஷீன். சரியா, ரைட், சத்தீன் என்று எழுதுறது. ரைட், இப்ப இப்படி ஞாபகம் வச்சுக்கொள்வோம். மேலும் ஆனா கஷ்டம் என்று இருந்தால் அதை விட லேசான வழிமுறை என்ன தெரியுமா? இல்ஹாருக்குரிய எழுத்துக்களை ஞாபகம் வச்சுக்கொள்றது. எப்படி? ஹம்சஹா, ஐன்ஹா, கைன்ஹா. விளங்கினா அவளுக்கு அது லேசுதான ஞாபகம் வச்சுக்கொள்ள. ஹம்சஹா, ஹம்சஹா, ரைட், அவரு ஐன் ஹா, அவருக்கு கைன் ஹா. ரைட், அந்த 6 எழுத்துக்களும் சரிதானே. இப்ப அவரை இதுகாமுறை எழுத்துக்கள் யாருக்கும் நாங்க ஒரு 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 சொல் ஒன்றிக்குது, யர்மலூன என்ற சொல்ல ஞாபகம் வச்சுக்கொள்றேன். யர்மலூன, யாரா மீம் லாம் வாம் நூன். இக்லாபுடைய எழுத்தறியும் பா. ரைட், அப்ப இந்த ஹம்சஹா, ஐன்ஹா, கைன்ஹா, அதே போல யர்மலூன, அடுத்த பா, இந்த 13 எழுத்துக்கள் அல்லாத ஏனைய எந்த எழுத்து வந்தாலும் உதாரணமாக சீன் ஒரு எழுத்து, தா 2, ஜி 3, ஜா 4. ரைட், அடுத்தது என்ன? சாது 5, தால் 6, கேஃப் 7, ஃபா 8, தா 9, காஃப் 10, லாது 11, பா 12, லா 13, ஷீன் 14, தால் 15. லேசுதானே 15 எழுத்தும் வந்தாச்சு. அப்ப இந்த 13 எழுத்துக்கள் அல்லாத ஏனைய எந்த எழுத்து வந்தாலும் அது இஹ்ஃபாவுக்குரிய எழுத்து தான் என்பதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொண்டா சரியா, அது அவளுக்கு லேசி எழுதுறதுக்கு. ரைட், இதுதான் சுக்கூன் செய்யப்பட்ட நூன் தன்வீனுக்குரிய சட்டங்கள்ல வரும். அடுத்தது அஹ்காமுல் மீம் அஸ்ஸாக்கினா, சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்குரிய சட்டங்கள் என்று வந்தால் அதுல எல்லாத்திலும் பாருங்க சஃபவி என்று சொல் வரும். இப்ப சுக்கூன் செய்யப்பட்ட மீம் என்று வந்தா, மீம் என்ற எழுத்து 2 உதடுகளும் இணைகின்ற போது வெளியாகின்ற ஒரு எழுத்து. அப்ப மீம் என்ற எழுத்தை 2 உதடுகளும் இணையாம வெளியாக்க முடியாது. அப்ப உதடுக்கு நாங்க அரபால சொல்ல சஃபத்துன் என்று சொல்றோம். என்ன சொல்? சஃபத்துன். எனவே தான் இங்க சட்டத்துக்கும் நாங்க சஃபவி என்று சொல்றோம். ஏன்னா சுக்கூன் செய்யப்பட்ட மீமோடு சம்பந்தப்பட்ட ஒரு சட்டம். அப்ப குர்ஆன்ல நீங்க எந்த இடத்துல சுக்கூன் செய்யப்பட்ட மீமை கண்டாலும் அதற்கு அடுத்ததாக ஒரு சட்டம் இருக்குது என்றதை ஞாபகம் வச்சுக்கொண்டா சரி. இப்ப இதுல நீங்க பார்க்கணும் எப்படின்னு சொன்னால், ஒன்னாவது இஹ்ஃபா சஃபவிக்குரிய சட்டத்தை பார்க்கணும். சரி, ஒன்னாவது என்ன? இஹ்ஃபா சஃபவிக்குரிய எழுத்து என்ன? ஒன்றுதான் வரும். என்னன்னு கேட்டால் அது பா, ஒன்று. சரியா, இதுகாம் சஃபவிக்குரிய எழுத்து அதுவும் ஒன்றுதான். சரியா, அது என்னன்னு கேட்டால் அது மீம். சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்கு அங்கால் இன்னொரு மீம் வந்தால் அது இதுகாம் சஃபவி. அப்ப இந்த 2 எழுத்துகளும் அல்லாத ஏனைய 26 எழுத்துகள் அது எதுவாக இருக்கும் மேலும் நல்லா கேட்டுக்கொள்ளுங்கோ. சுக்கூன் செய்யப்பட்ட மீம் அண்டு வந்தா சஃபவி என்ற ஒரு சட்டம் ஒன்று வார. அந்த சஃபவி என்ற சட்டத்து முன்னால, சஃபவி என்ற சொல்லு முன்னால இக்லாபத்தை இருந்தா மற்ற 3ம் வார. இஹ்ஃபா, இதுகாம், இல்ஹார். இக்லாப் மட்டும் இல்லை, அதுலயும் இதுகாம் இணைத்தோதுறது, இஹ்ஃபா மறைத்தோதுறது, அதாவது பா வரும்.
இதுகாமுக்கு மீம் வரும். இஹ்ஃபாவுக்கு பா வார, இதுகாமுக்கு மீம் வார. அப்ப இல்ஹார் ஷஃபவியில வந்து 26 எழுத்துகள் இருக்குது. 26 எழுத்துகள் இருக்குது. சொல்ற விளங்குறதானே? ரைட். அப்ப இதுல வந்து நீங்க எப்படி ஓதணும்னு சொன்னால், ரைட், இதுல லேசா ஞாபகம் வச்சுக்கொள்ற முறை ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டா, இப்ப நாங்க எழுதணும் இல்லையா, சுகூர் செய்யப்பட்ட நூனுக்கு பிறகு குறிப்பிட்ட இந்த எழுத்து வந்திக்கிறதால மறைத்து இணைத்து குன்னா செய்து அப்படி எல்லாம் எழுதணும் தானே, அல்லது குன்னா இல்லாம அன்று எழுதணும். அப்ப இல்ஹாருக்குரிய சட்டத்துல வந்து அது வந்து வெளிப்படுத்தணும், குன்னா செய்யப்படாது. இல்ஹார் இருக்கிற இடத்துல என்ன செய்யணும், நாங்க வெளிப்படுத்தணும், குன்னா செய்யப்படாது. சரியா? அதே போலதான் இல்ஹார் ஷஃபவி என்று வந்தால் அங்கேயும் நாங்க என்ன செய்யணும், அங்கேயும் நாங்க வெளிப்படுத்தி தான் ஓத வேண்டும். சரியா? விளங்குறா? அப்ப இல்ஹார் என்று வார இடத்துல, ரைட், இல்ஹார் என்று வார சட்டத்துல குன்னா இல்ல வெளிப்படுத்துற, குன்னா இல்ல வெளிப்படுத்துற. ஏனைய எல்லா இடங்கள்லையும் நாங்க என்ன செய்யறது, குன்னா செய்து ஓதுறது. அதுலயும் இந்த இடத்துல மாத்திரம், அதாவது இதுகாமுடைய சட்டத்துல வந்து இதுகாம் பில் குன்னா என்றும் அதே போல இதுகாம் பிலா குன்னா என்றும் ரெண்டு இதா பிரிக்கிறோம் நாங்க. இப்போ கூட தெரியும், அரபு மொழியில லாண்டா கருத்து என்ன, இல்லை என்றது கருத்து. பி அண்டா கொண்டு. அப்ப பில் குன்னாண்டா குன்னாவை கொண்டு, குன்னாவுடன் ஓத வேண்டிய எழுத்துக்களை திணிக்கிற நாள் இருக்கிற அந்த நாளையும் நாங்க சுருக்கமாக யூமின் அண்டு ஞாபகம் வச்சு கொள்ளலாம். யூமின். அல்லது சில நேரம் இது கஷ்டமா இருந்தா யன்மு என்று ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். மேலும் யன்மு. அப்ப இந்த ரெண்டு 4 சொற்களும் போக மீதமுள்ள லாமுராவும் பிலாகுன்னாவுக்கு வாருது. சரியா? விளங்குறா? யூமின் அல்லது யன்மு, பிலாகுன்னாவுக்கு லாமுரா. லாண்ட இல்லை தானே, லாண்ட கருத்து இல்லை. எனவே பிலாகுன்னாண்ட கருத்து என்ன, குன்னா இல்லாம, குன்னா இல்லாம. அப்ப இந்த இடத்துலையும் நாங்க என்ன செய்யப்படாது, குன்னா செய்யப்படாது. அப்ப சுகூன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீனுக்கு பிறகு லாம் அல்லது ரா என்ற இந்த 2 எழுத்துக்கள் ஏதாவது ஒன்று வந்தால் இணைத்து ராகமின்றி, இணைத்து குன்னா இன்றி ஓத வேண்டும். இந்த 3 இடங்கள் அல்லாத இல்ஹார், இதுகாம் பிலா குன்னா, இல்ஹார் ஷஃபவி, இந்த 3 இடங்கள் அல்லாத ஏனைய எந்த இடத்திலையும் நாங்க குன்னா செய்துதான் ஓத வேண்டும். சரியா? அப்ப இலகுவான முறையில ஞாபகம் வச்சுக்கொள்ற முறையை சொல்லி தந்தேன். சட்டம் எழுதுகின்ற போது எந்த இடத்துல குன்னா செய்ய வேண்டும், எந்த இடத்துல குன்னா செய்யக்கூடாது என்பதையும் தெளிவாக சொல்லி தந்தேன். தயவு செஞ்சு இந்த 4 மார்க்ஸையும் நீங்க இழக்க வேண்டாம். விளங்கினா அவளுக்கு? அப்ப இலக்கிய நேரத்துல 4 மார்க்ஸ் சுவரா எடுக்கலாம், தஜ்வீத் சட்டத்திலையும் 4 மார்க்ஸ் சுவராக எடுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் படிப்பினைகளையும் 4 மார்க்ஸ் எடுக்கலாம். சரியா? அங்களை பின்னணி அதோட கைலிக்குது. நீங்க பின்னணியை சரியாக விளங்கி கொண்டு போய் எழுதினா அது உங்களுக்கு புள்ளிகள் பூரணமாக கிடைக்கும். அதே போல மொழிபெயர்ப்பு, நீங்க சூறாட சொல்லுக்கு நீங்க பாடமாக்கி கொண்டு புகழாட்டியும் ஒவ்வொரு சூறாவுடைய மொழிபெயர்ப்பையுமாவது தயவு செஞ்சு ஒரு 10 முறையாவது வாசிச்சுட்டு போங்க. அதுலயும் குறிப்பாக இதுவரைக்கும் வராத சூறாக்கள் அன்று நாங்க சொன்ன 6 சூறாக்களை, அந்த சூறாக்கள்கிட்ட மொழிபெயர்ப்ப அதை வாசிட்டு போனாலும் ஞாபகம் நிற்கும் தானே. மனிதர்களின் இறைவனிடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று நபியனர் கூறுவீராக. அவன் மனிதர்களின் அரசன், மனிதர்களின் நாயன். அன்னபடி என்று அந்த வாக்கியத்தை 10 முறை சரி சத்தமா வாசிங்க. வீட்டுல தனியா இருந்து சத்தமாக வாசிங்க, கேட்கிறவங்களுக்கும் நன்மையாக அமையும். சரியா? அப்ப நீங்க வந்து வாசிட்டு போனாலும் கூட அந்த மொழிபெயர்ப்புக்கான விடைகளை எழுதலாம். விளங்கினா பிள்ளைகள்? அப்ப தயவு செஞ்சு இதை மிஸ் பண்ணிட வாங்க. ரைட். அப்ப இந்த அனுப்புகிற டியூட்ல இந்த கேள்விகள் இருக்கிறோ இல்லையோ தெரியல, சும்மா வர சில கேள்விகளை போட்டுக்கிறேன். இல்ஹார் என்றால் என்ன? அப்ப நீங்க அதை ஒரு 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 பயிற்சி ஒன்று எடுத்து பார்க்கலாம். இல்ஹாருக்குரிய எழுத்துக்கள் எத்தனை, அவை எவை, இல்ஹாருக்கு ஒரு உதாரணம் தருக. இஹ்ஃபா என்றால் என்ன, இஹ்ஃபாவுடைய எழுத்துக்கள் எத்தனை, அவை எவை, இஹ்ஃபாவுக்கு ஒரு உதாரணம் தருக. இக்லாப் என்றால் என்ன, இக்லாபுடைய எழுத்து என்ன என்று சில உதாரணங்கள் அந்த பயிற்சியாக தரப்பட்டிருக்குது. நீங்க இன்ஷா அல்லாஹ் அதை செஞ்சு பார்க்க இயலும். சரியா? ரைட். ஓகே. அப்ப பார்ட் 1ல 2021ஆம் ஆண்டு தொடக்கம் இதுவரைக்கும் தஜ்வீத் சட்டங்கள் கேட்டு வந்தில்லை. 2021க்கு முற்பட்ட வருடங்கள்ல தஜ்வீத் சட்டங்கள் பார்ட் 1லையும் கேட்டு வந்திருக்குது. அப்ப அதனால நீங்க கொஞ்சம் பயிற்சி எடுத்துட்டு போங்க. இது வந்தில்லைன்றதுக்காக வராது என்று எங்களுக்கு உறுதியாக சொல்ல முடியாது. சரியா? அதை நீங்க கொஞ்சம் பயிற்சி எடுத்துட்டு போங்க. ரைட். அடுத்தது வாங்க, இன்னொரு முக்கியமான பகுதி என்னென்றா ஹதீஸ். ஹதீஸ் மொத்தமாக 11 ஹதீஸ்கள் தான் நீக்குதுண்ணா. மொத்தமாக 11 ஹதீஸ்கள் தான் நீக்குது. கொஞ்சம் வரீங்க.
நம்பருக்கு பதிலாக புல்லட் போட்டால் பிள்ளையான்னு கேட்டுக்கிறீங்க. எந்த நம்பர் இப்போ சூறாவில் வந்து நான் ஒவ்வொரு சொல்லாக ஒவ்வொரு வாக்கியமாக மொழிபெயர்க்க சொன்னதானே, அதில் இலக்கம் இருக்கும் தானே, சூறாட இலக்கம் இருக்கும். எக்ஸாம்பிள் அப்புறம் நீங்கள் எடுத்து பாருங்க, சூறாட இலக்கத்தோட தான் வரும். சரியா, அதனால நீங்கள் இலக்கத்தை போட்டு எழுதுங்க. சரியா, ரைட். சட்டம் எப்படி பார்த்து கொள்ற, இப்போ நான் சொல்லி தந்தேன்னா சட்டம், ரைட். சூரா இஸ்ராவுக்கு பின்னணி இல்லை தானே, அப்போ அதான் எக்ஸாமுக்கு கேட்பாங்களா. ரைட், இஸ்ராவுக்கு பின்னணி இல்லை என்றதல்ல, இஸ்ரா வந்து சூரத்துல் இஸ்ரா, அதாவது மிஅராஜ் நிகழ்வை தொடர்ந்து இந்த சூரா அருளப்பட்டது என்று சொல்லி இருக்குது. இப்போ நீங்கள் சூரத்துல் இஸ்ராவுக்கு வந்து கொஞ்சம் அதை வச்சு எழுதுனா சரி. ஓகே, அப்போ சுருக்கமாகத்தான் எழுத வேண்டி வரும். சில நேரம் அதோட ஆட் பண்ணி ஒரு கேள்வி வரும் மேலும். இந்த சூறாவின் அருளப்பட்ட பின்னணி அல்லது அருளப்பட்ட பின்னணி நிகழ்வையும் இந்த சூறா இந்த வசனங்களின் மையக்கருத்தையும் குறிப்பிட்டு வரையலும். இப்போ மையக்கருத்துன்னு வந்தால் பெற்றோரை முதுமை அடைந்திருக்கின்ற பெற்றோர்களை கண்ணியப்படுத்துகிற சங்கைப்படுத்துகிற விஷயமாக நீங்கள் அதை சேர்த்து எழுதலாம். அப்போ 2 கேள்வி ஜாயின் ஆகி வரையிலும் இஸ்ரா வருமாக இருந்தால். ரைட், அடுத்தது என்ன கேட்டிருந்தீங்க? அருளப்பட்ட பின்னணி ராவுடைய சட்டம் பாஸ் பேப்பரில் வந்திக்கிறா. அதான் சொன்னேன்னா, ராவுடைய சட்டம் பாஸ் பேப்பரில் வந்தில்லை. சரியா, ரைட். ரைட், சரி. சட்டம் சரி. 10 11ஆம் ஆண்டு சட்டம் வந்து அதை நான் சொன்னேன்னா, இப்போ இல்லை ராவுடைய சட்டம் பெருசாக வந்து இல்லை. ராவுடைய சட்டத்தில் குறிப்பாக ராவுக்கு ஃபத்ஹத் அல்லது லம்மத் வந்தால் வல்லினமாக ஓத வேண்டும், ராவு கஸ்ரா வந்தால் மெல்லினமாக ஓத வேண்டும். ரைட், அடுத்தது 6 சூறா என்ன நாங்கள் சொன்னோம். அதாவது 6 சூறான்றது 6 சூறாக்களுக்குள்ள நிற்க வேணாம, தயவு செஞ்சு நாங்களும் கெஸ் பண்ணித்தான் சொல்கிறோம். சரியா, ஃபலக், நாஸ், கௌசர், நசிர், அடுத்தது சூரத்துல் மஆரிஜ், அடுத்தது இஸ்ரா. இந்த 6 சூறாக்களும் இதுவரைக்கும் வந்தது இல்லைன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அதே நேரம் போன வருஷம் முந்தின வருஷமும் 10ஆம் ஆண்டு சூறாக்கள் வந்ததால் இந்த வருஷம் 11ஆம் ஆண்டு சூறான்னு எதிர்பார்க்கிற சுவர் பண்ணலாது. ஏண்டா தொடர்ந்து 3 வருடங்களாக 10ஆம் ஆண்டு சூறாக்கள் வந்ததும் இருக்குது. நான் அவங்களுக்கு காட்டுறேன். 2019, 2020, 2021 அடுத்தடுத்து 3 சூறாக்களும் 10ஆம் ஆண்டு சூறாக்கள் தான். அப்போ இந்த முறை 11ஆம் ஆண்டு வருமாக இருந்தால் மஆரிஜிக்குது, இஸ்ராய்க்குது, அபசையும் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. ஏன்னா முத்தஸ்ஸி 2 முறை வந்திக்கிறதால. சரியா, ரைட். இஸ்ராட பின்னணி நான் பின்னணி என்று சொல்லலை. ஏன்னா பின்னணி என்று சொல்லாம அருளப்பட்ட காலம் அண்டிக்குது. அதாவது அத்தியாயம் நபி அவர்களின் மிஅராஜ் நிகழ்வை தொடர்ந்து மக்காவில் அருளப்பட்டது என்று அவ்வளோ பாயிண்ட் தான் நீக்குது. நபி அவர்களுடைய மிஅராஜ் நிகழ்வை தொடர்ந்து மக்காவில் அருளப்பட்டது. அப்போ அதை மட்டும் கேட்பாங்களா, இல்லாட்டி அதோட சேர்த்து மேலதிகமாக இன்னொரு கேள்வி, இந்த வசனங்களில் மைய கருத்தை குறிப்பிடுகின்றால் அந்த வசனங்கள் குறிப்பாக பேசுறதை பற்றி பெற்றோர் கண்ணியப்படுத்துகிற சம்பந்தமாகத்தான் பேசுது. அப்படி எழுதலாம். விளங்கினா, ரைட். ஓகே, நிறுத்தக்குறிகள் நிறுத்தக்குறியீடுகள்ல இன்னும் கேள்விகள் வந்தில்லை பிள்ளைகள். மிச்சம் நீங்க அவ்வளோ வருத்தி கொள்ள வேணாம், பார்த்து கொண்டு போங்க. இனி பார்க்குறேன்னு சொன்னால் இன்னும் வந்தில்லை இனி. ரைட், அவ்வளோ வரணும் என்று இருந்தால் எப்படியோ தெரியாது, அதை ஒவ்வொருத்தரை பொறுத்து இருக்குதா. இப்போ கடைசி கட்டம் சரியா இருக்கிறத நல்லா பக்காவாக பாடமாக்கி கொண்டோ மனசில் வச்சு கொண்டோ போங்கோ. புதுசாக ஆட் பண்ணி உங்களை நீங்கள் வருத்தத்துக்கு உள்ளாக்கி கொள்ள வாணும். வலுக்கிறேன். இப்போ நான் சிலபஸில் இருக்கிறன்னத்தை தான் என்ன சொல்லலுமே தவிர வருமா வராதா என்றதை எனக்கு சொல்ல முடியாது. அதனால் இப்போ நிறுத்த குறியீடுகள் வந்து நீங்கள் படிச்சும் இருப்பீங்க, படிக்காமல் இருந்திருப்பீங்க, அது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் என்றிருந்தால் தயவு செஞ்சு விட்டுட்டு போங்க. விலகினா அதை திருப்ப நீங்கள் நிறுத்த குறியீடுகளை பாடமாக்க போய் இருக்கிறதும் இல்லாமல் போகும். சரி, பிள்ளைகளோட கேமராகள் ஒன்றில் இருக்கிறோ தெரியாது, கொஞ்சம் கவனமாக இருங்கோ. இது ஆன்லைன் கிளாஸ் ரெக்கார்ட் ஆகுது. நான் இப்போ தான் அந்த மெசேஜை பார்க்குறேன். உங்களை அறியாமலேயே நீங்கள் வீடியோ ஒன் பண்ணி இருப்பீங்க. தயவு செஞ்சு குறிப்பாக கேர்ள்ஸ் உங்களோட வீடியோக்களை ஓஃப் பண்ணியே வச்சுக்கொள்ளுங்களா. ரைட், ஓகே.
ரைட். இப்போ அரபு மொழியிலான வினாக்களுக்கு விடைகளை ஒன் வேர்ட்ல எழுதலுமான்னு கேட்டுக்கிறீங்க. அப்படி எழுதலாம், பிரச்சனை இல்லை. பல பூரணமாக எழுதலுமாக இருந்தாலும் எழுதலாம் இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட். அப்போ நீங்கள் பாருங்க, ஹதீஸை பொறுத்த மட்டும் பாஸ் பேப்பர்களில் என்னென்ன ஹதீஸ் வந்திருக்கிறன்றத ரைட் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். ரைட். இந்த முறை இப்போ இந்த இந்த ஹதீஸ்கள், அதாவது இந்த அரைத்தும் லவ் அன்ன நஹ்ரன் பிபாபி அஹதிக்கும் அந்த ஹதீஸ், அதே போல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு செய்கின்ற அறிவுரை, அதே போன்று யாருடைய உள்ளத்தில் அல் குர்ஆனின் சிறு பகுதியும் இல்லையோ அவருடைய உள்ளம் பாலடைந்த வீட்டை போன்றதாகும் என்ற அந்த ஹதீஸ், அதே போல தன்னை மறந்துவிட்டு மனிதர்களுக்கு நல்லவற்றை போதிக்கின்றவருக்கான உதாரணம் ஒரு மெழுகுவர்த்தியை போல அல்லது விளக்கு திரியை போல, அது மனிதர்களுக்கு ஒளியூட்டும், தன்னைத்தானே எரித்துக் கொள்ளும் என்ற இந்த ஹதீஸ், இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொண்டு போக வேண்டிய ஹதீஸ் தான். சரியா? ரைட். இந்த ஹதீஸ்களை கொஞ்சம் பார்த்து கொண்டு போனால் நல்லா. மற்ற ஹதீஸ்களும் போன வருஷமாக்கு முந்தின வருஷம் எல்லாம் வந்திக்குது. ஆனால் இந்த ஹதீஸ்களும் வந்திக்கிறப்பன்னா 2021க்கு முன்னுக்கு. அதிலும் குறிப்பாக இந்த ஹதீஸ் இதுவரைக்கும் வந்ததே இல்லை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு சொல்கின்ற அந்த அறிவுரை, அந்த ஹதீஸ் இதுவரைக்கும் வந்தில்லை. அப்போ அதில் உவமானம், உவமேயம், பொதுத்தன்மை மட்டும்தான் கேட்க இயலாத. மற்றபடி எல்லாமே கேட்கலாம். ஏன்னா ஹதீஸ் மொழிபெயர்ப்பு கேட்டு வரலாம், இலக்கணம் கேட்டு வரலாம், படிப்பினைகள் கேட்டு வரலாம், குறிப்பிட்ட சொற்களை கீழாத அண்டர்லைன் பண்ணி பொருள் கேட்டு வரலாம். அப்போ ஒரு 5வது வினாவாக வரையிலும் சில நேரம், உதாரணமாக இந்த ஹதீஸை பற்றி பேசுகிறேன்னு சொன்னால் கலா கதிரை பற்றி பேசுகிற இல்லையா? அல்லாஹு தாலா எது நாடிக்கிறானோ அதுதான் நடக்கும், அல்லாஹு தாலா எதை நாடவில்லையோ அது நடக்க மாட்டாது. அதை பற்றி தானே பேசுகிற. ரைட். முழு உம்மத்தும் உங்களுக்கு எதிராக ஒன்று சேர்ந்தாலும் உங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது. முழு உம்மத்தும் உங்களுக்கு ஆதரவாக, உங்களுக்கு சார்பாக, உங்களுக்கு ஏதாவது நலவு நடக்க வேண்டும் என்பதற்காக ஒன்று சேர்ந்தாலும் அவர்களாலையும் அல்லாஹு தாலா நாடியதல்லாமல் வேறு எந்த நலவையும் சேர்க்க முடியாது, ஏற்படுத்த முடியாது. ஏண்டா எழுதுகோள்கள் உயர்த்தப்பட்டு விட்டன, ஏடுகள் காய்ந்து விட்டன என்று ஹதீஸ். அப்போ இது முழுக்க கலாகதிரை பற்றி பேசுது. அல்லாட நாட்டம் இல்லாமல் எதுவுமே நடக்கிறதில்ல. அப்போ அல்லாஹு தாலா குர்ஆன்ல அதை வச்சு ஒரு வசனம் உண்டு. அதாவது உதாரணமாக இந்த பூமியில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த ஒரு முசீபத்தாக, இந்த ஒரு சோதனையாக இருந்தாலும் அது அல்லாஹு தாலாவுடைய புத்தகத்தில் இல்லாமல் இல்லை என்றொரு வசனம் ஒன்று இருக்குது. இல்லா ஃபி கிதாபின் மின் கபில், ஏற்கனவே அல்லாஹு தாலாவுடைய ஒரு ஏட்டில் இருக்குது என்ற அந்த வசனத்தை தந்து, அந்த வசனத்துக்கும் இந்த ஹதீஸுக்கும் இடையிலான பொருத்தப்பாடு என்னன்னு கேட்டு வரோம் மேல். சரியா பிள்ளைகள்? அப்ப ஒரே ஒரு கேள்வி மாத்திரம்தானே கேட்க முடியாதது, மற்றபடி எல்லா கேள்விகளும் கேட்கலாம். எனவே நீங்க அந்த ஹதீஸுக்கும் தயாராக போங்க. குறிப்பாக இந்த 4 ஹதீஸ்களுக்கும் நீங்க தயாராக போங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட். இதுல ரைட் கொஞ்சம் இருங்க. ரைட். ஓட அந்த டியூட்டில் தனியாகவே அனுப்பிக்கிறோம் சந்தர்ப்ப துவாக்கள். சந்தர்ப்ப துவாக்களுக்கான பயிற்சிகளை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் கட்டாயமாக எடுத்து பாருங்க. எப்படி நான் ஏற்கனவே சூறாக்களுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கன்னு சொன்னேனோ அதே போல் சந்தர்ப்ப துவாக்களையும் நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு எழுதுங்க. எழுதிட்டு நீங்களாகவே செக் பண்ணுங்க, இல்லாட்டி டீச்சருக்கு கொடுங்க, இல்லாட்டி வீட்டில் யாரும் சரி கொடுத்து திருத்தி எடுங்க. உங்களோட டியூஷன் கிளாஸ் டீச்சருக்கோ அல்லது ஸ்கூல் டீச்சருக்கோ சேருக்கோ கொடுத்து திருத்தி எடுங்க. அப்போ திருத்தி எடுக்கிற நேரம் உங்களோட எழுத்து பிழையெல்லாம் பெருசாக பார்க்கறது இல்லை. ஆனால் உங்களுக்கு இங்கே அரபு தமிழில் எழுத இயலான்றதை சொல்லிக்கொள்கிறேன். உதாரணமாக பாரக்கல்லாஹு லக்க, இங்கே லக்க என்ற சொல்ல நீங்கள் அரபுல தான் எழுதணும். லக்க என்று தமிழில் எழுத இயலாது, அரபுல தான் எழுத வேண்டியது. சரியா? ரைட். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சு பார்த்துட்டு திருத்தி எடுத்து அவரை தெரியாத பாடமாக்கிட்டு திருப்பவும் செஞ்சு பாருங்க. அப்போ இருக்கிற கிட்டத்தட்ட 30 துவாக்களில் நான் இதில் சில துவாக்களை எடுத்துக்கிறேன். உதாரணமாக ஜனாசா தொழுகையில் 3ஆம் தக்பீரை பின் ஓதக்கூடிய துவா, அது வராதுன்றதல்ல, அதில் ஆரம்ப பகுதியை கொஞ்சம் பார்த்துன்னு போங்க. அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு, அந்த வரிகளையாவது பார்த்துட்டு போங்க. ஏண்டா இடைவெளி நிரப்பு கண்டு வரையிலும் குனூத்துடைய துவா வரையிலும் அல்லாஹும்ம ஹ்தினி ஃபீமன் ஹதைத் வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத் வதவல்லனி ஃபீமன் தவல்லைத் என்று ஆரம்ப பகுதிகளையாவது பார்த்துட்டு போங்க. பெரிய துவா தானே வராது என்று சொல்றதுக்கு இல்லை. சரியா? ரைட். அப்போ இந்த துவாக்கள்ட பயிற்சியை நீங்கள் கட்டாமல்
இன்ஷா அல்லாஹ் செஞ்சு பாருங்க. அடுத்தது அரபு கவிதைகளை பொறுத்த மட்டில் ரமலான், அல் ஃபகீஹ், அத்தவக்குலு அலல்லாஹ், மாஹிய, இதெல்லாம் பார்ட் 1 வந்திருக்குது. ரிதாவுல் வாலிதைன், அல் வத்தன், தலால் பத்ரு அலைனா, அந்நிலாம், இதுவும் பார்ட் 2க்கு வந்திருக்குது. இந்த 8 கவிதைகள் அல்லாத ஏனைய எல்லா கவிதைகளையும் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. 8 கவிதைகள்லையும் குறிப்பாக 2021ஆம் ஆண்டு வந்த கவிதைகளை கொஞ்சம் பாருங்க. ரிதாவுல் வாலிதைன் நீக்குது, வேற நீக்குது, ரமலான் நீக்குது. சரியா? இப்ப கவிதைகள் நிறைய ஈக்கிறதானே, போன வருஷங்கள்ல வராத 2021 பிறகு இருந்து இதுவரைக்கும் வராத கவிதைகள் ஏராளம் ஈக்குது. இன்சால் தனி, கித்ததி, அஸ்ஸலாத், தவாலுல் ஆலிம், அல் இஸ்லாமு தீனுல் ஆலம், மகாரிமுல் அஹ்லாக், சித்தத்துன் யனாலு பிஹல் இன்சானு அல் இல்ம, ஹிர்ரி முஸ்லிமோன ஹிஃப்லுல் லிசான். இந்த கவிதைகள் எல்லாவற்றையும் நீங்க கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு போங்க. 2021ஆம் ஆண்டு வந்த கவிதைகளையும் பார்த்துட்டு போங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட். அடுத்தது கைட்ல உள்ள 2 கவிதைகள் விடுபட்டிக்குது, புத்தகத்துல இல்லை. ரைட். அனுப்பி இருக்கின்ற டியூட்ல உள்வாங்கப்பட்டிக்குது. நான் அதை விளங்கப்படுத்தல, தயவு செஞ்சு அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க, வந்தாலும் வரலாம். வன்னப்சு கத்திஃப்லி இன் துஹ்மில்ஹு ஷப்ப அலா ஹுப்பி ரலா வைன் தஃப்திம்ஹு யன்ஃபத்திமி என்ற அந்த ஹதீஸ், அந்த கவிதை வரியையும், கல் சஹ்ரி ஃபி தராஃப் வல் பத்ரி ஃபி ஷரஃப் வல் பஹ்ரி ஃபி கரம் வத்தஹ்ரி ஃபி ஹிமம், இதையும் பார்த்துட்டு போங்க இன்ஷா அல்லாஹ். அதே போல உரைநடைகளை பார்க்குற நேரம் இந்த 2 உரைநடைகளும் இதுவரைக்கும் 2021ஆம் ஆண்டு பிறகு வந்தது இல்லை. இலா ஐன யசுலு சௌத்தியும் கிஸ்மத்து ஜுஹாவும் வந்தில்லை. சொல்ற விளங்குறதானே? இலா ஐன யசுலு சௌத்தியும் கிஸ்மத்து ஜுஹாவும் வந்தில்லை. மற்றதுகள் வந்திருக்குது. ரைட். இனி உரைநடைகள் மொத்தமாகவே 9 உரைநடைகள் மாதிரிగా நீக்குது. அப்போ அதனால கொஞ்சம் போன வருஷம் வந்தது சுவராக வர வாய்ப்பு குறைவேனா. அலம் யோமின் ஃபி ஹயாத்தியும் எஜிபு அல்லா அன்சாவும் போன வருஷம் வந்தது. ரைட். அப்போ அது அல்லாமல் மேலே உள்ள கவிதை உரைநடைகள் இருந்து சில நேரம் பார்ட் 1க்கு இப்போ இதில் வந்து நீங்கள் பாருங்க, அல் குராபு அல் ஜுர்ரா அல் கனாத்து கன்சுல்லா எஃப்னால் அன் நுகையிற கலிமத்தி எஜிபு அல்லா அன்சா. அப்போ இதில் வந்து சில நேரம் பார்ட் 1க்கு சில நேரம் அரபு மொழியில் விடைகள் எழுதுறதுக்கு வரலாம். சரியா? வரலாம். ரைட். அதே போல் இங்கிருந்து பார்ட் 1க்கு வந்ததுகள் பார்ட் 2க்கு வரையிலும். பொதுவாக இனி 3 வருடங்களாக வந்தது வராது என்ற அபிப்பிராயம் இருந்தாலும் கூட கொஞ்சம் நீங்க பார்த்துட்டு போறது நல்லம் தானே. என்ற உரைநடைகளைத்தான் செய்வதாக நீங்க முடிவெடுத்தீங்கிறீங்கன்னு சொன்னா, உரைநடைகள் எல்லாவற்றையும் மொத்தமாக பார்க்கறதோட கடைசிக்கு நீங்க எக்ஸாமு போறதுக்கு முந்தினாண்டோ காலையிலேயே பார்க்குற நேரம் நீங்க எதிர்பார்க்குற அந்த வினாக்களிக்கிறதானே, அதை கொஞ்சம் பார்த்துட்டு போங்க இன்ஷா அல்லாஹ். ரைட். அடுத்தது பழமொழிகள். நான் இதில் உள்வாங்கல்ல, என்ற பழமொழிகள் செய்கிற ஐடியா பெரும்பாலும் நிறைய பேருக்கு இல்லை. அதே நேரம் அரபு தமிழண்டு வந்தால் அவங்களோட டியூட்ல வந்து கடந்த கால வினாக்கள் அப்படியே தொகுத்தே தந்திக்கிறேன். எனவே தயவு செஞ்சு அதெல்லாம் செஞ்சு பாருங்க. எப்படியான வினாக்கள் வருமென்னு தெரியல, ஆனால் போன வருஷமும் அதுக்கு முந்தின வருஷமும் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் கேள்வி வருது. உதாரணமாக 2023ஆம் ஆண்டு வந்திருக்குது, ஓதி புகழ்ந்து நன்னபி மீதில் உரைத்தேன் சலவாத்தும் தஸ்பீகும். இதை நீங்கள் அரபு தமிழ் எழுதணும். எழுதிட்டு அது என்ன கவிதையில் வார என்றத்தையும் நீங்கள் எழுதணும். சரியா? அப்போ அந்த அடிப்படையில் அது என்ன கவிதையில் வார. ரைட். மீசான் மாலை. அப்போ மீசான் மாலைன்னு எழுதணும். அடுத்த போன வருஷம் வந்தது என்ன, பூவார் உலகம் புனைக்கும் வல்லோனை புகழ்ந்து நின்று. ரைட். இதை நீங்கள் வந்து அரபு தமிழ் எழுதிட்டு அது என்ன செய்யுள்ள வாரண்டத்தை நீங்கள் எழுதணும். அது வர முனாச்சாத் மாளிகை. அப்போ மீசான் மாலையும் முனாச்சாத் மாளிகையும் ஏற்கனவே 2 முறை வந்திருக்கிறதால இந்த முறை சில நேரம் ரசூல் மாலை அல்லது 100 மசாலாலிருந்து வரலாம். என்ன பாடமாக கேளதானே, அந்த செய்யுள்களை நாங்கள் எப்படி பாடமாக்குறது, பாடமாக்குற கஷ்டம். எனவே நாங்கள் கெஸ் பண்ணித்தான் போகிறது. ரசூல் மாலை 100 மசாலா. அப்போ ரசூல் மாலை 100 மசாலாவில் வந்திருக்கின்ற அந்த செய்யுள் வரிகளை நீங்கள் அரபு தமிழில் கொஞ்சம் எழுதி பாருங்க இன்ஷா அல்லாஹ். 10ஆம் ஆண்டு புக்கில் தலைப்பாத்திகால இருந்து 4 வரிகள் வந்திருக்குது, அதையும் கொஞ்சம் பாருங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட். அப்போ அது சம்பந்தப்பட்ட வினாக்கள் எல்லாமே இருக்குது. எங்களுக்கு எல்லாத்தையும் பார்ப்பதற்கான சந்தர்ப்பம் இல்லை. நாங்கள் அந்த பாஸ் பேப்பர்லையும் கூட எல்லாம் பார்க்கல இல்லையா, அந்த முதல் பேப்பர்லையும் ஆரம்ப வினாக்களை மாத்திரம்தான் பார்த்தோம். பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதாவது செய்யணும் என்று இருந்தால் நான் டைம் எடுக்கிறது தான் கொஞ்சம் சிக்கல், பார்த்து நான் உங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு தரேன். சரி. அப்போ
நான் உங்களுக்கு நீங்க கேட்குற கேள்விகளை கேட்கலாம். நான் உங்களுக்கு அன்மியூட் பண்ணி சந்தர்ப்பம் தாரேன். சரியா? தேவையான அவசியமான கேள்விகளை மட்டும் கேட்டா நல்ல இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட் ரைட். கொஞ்சம் வரீங்க. அதுக்கு முன்னுக்கு ரைட் சார், ஹதீஸ்ல அகைன் சொல்லுங்களேன். ஹதீஸ்ல ஹதீஸ்ல வந்து மகள் யாருடைய உள்ளத்தில் அல் குர்ஆனில் சிறு பகுதி ஏனும் இல்லையோ அவருடைய உள்ளம் பாலடைந்த வீட்டை போன்றதாகும். அந்த ஹதீஸும் உங்களுடைய ஒருவரின் வீட்டுக்கு முன்னால் ஒரு ஆறு ஓடுகின்றது, அந்த ஆற்றில் அவர் தினமும் 5 தடவைகள் குளித்தால் அவருடைய உடம்பில் அழுக்குகள் ஏதும் இருக்குமா என்று கேட்ட நேரம் சஹாபாக்கள் அறவே அழுக்குகள் இருக்காது என்று சொன்னார்கள். அந்த ஹதீஸும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு சொன்ன அறிவுரை, அந்த ஹதீஸும் அவ்வளவா. அடுத்தது அந்த ஹதீஸ் 4 ஹதீஸா சொன்னேன், 3 ஹதீஸ் சொன்னேன். அடுத்த 4வது ஹதீஸ் சரி நான் சொல்றேன். அந்த ஹதீஸ் கொஞ்சம் பார்த்துட்டு போனா சரி இன்ஷா அல்லாஹ். சரியா? அந்த ஃபத்தீலா அந்த ஹதீஸ், அதாவது விளக்கு திரி அந்த வார ஹதீஸை பார்த்துட்டு போங்க இன்ஷா அல்லாஹ். ரைட். பாட்டுள்ள கவிதைக்கு எப்படி ஆன்சர் பண்ற, கவிதைக்கு எப்படி ஆன்சர் பண்ற அதான் பார்க்கல. ஏன்னா இன்ஷா அல்லாஹ் சரி. 4 ஹதீஸும் என்ன சொன்னேன்னா ரைட். ஓகே, ரெக்கார்டிங் இன்ஷா அல்லாஹ் போடுவாங்களா? ரைட். அது EPC தான் போடணும். அரபு தமிழுக்கு என்ன அரபி எழுத்து எழுதுற அரபு தமிழ் நாங்கள் அதை தனியாக பார்க்கணும் மகன். சரியா? ரைட். காகமும் குடமும் கேட்டோளுங்க. காகமும் குடமும் உங்களோட புத்தகத்தில் இருந்திருக்குது, ஆனால் கைடில் இல்லை. சரியா? நீ ஏதோ 2021ஆம் ஆண்டு வந்திருக்குது. பொதுவாக எக்ஸாம் பேப்பர் தயாரிக்கிற நேரம் கைடை வச்சு தான் தயாரிப்பாங்க. சரியா? சில கேள்விகளை நான் ஒன்றும் செய்யலை. சரியா? ரைட். அது எனக்கு இப்போ சொல்லி கொலையில அது ரைட். உவமான உவமேயம் ஹதீஸ் பாஸ் பேப்பரில் வந்து இருக்கா? வந்து இருக்குது. உவமான உவமேயம் எல்லாம் வந்திருக்குது. என்னென்ன ஹதீஸ் வராமல் இருக்குது பாஸ் பேப்பரில், அது நீங்கள் பாஸ் பேப்பரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ சொன்ன நாளும் சொல்லிட்டேன், திரும்ப சொல்லிட்டேன்னா உரைநடை எது வருமே இல்லை, அது எனக்கு அப்படி சொல்லல. அது ரைட் ரைட். ஓகே சாரி. கொஞ்சம் வரீங்க. ரைட். உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருக்கிறண்டா கேளுங்க. சரியா? ரைட். நிறைய பேர் மெசேஜ் பண்ணிக்கிறீங்க. 16 17 மெசேஜ் வந்திருக்குது. கேளுங்க பார்க்க. சுருக்கமாக ஒரு 5 நிமிஷம் டைம் தாரேன், கேளுங்க. கைடை நான் பாஸ் பேப்பர் எங்க சார் எடுக்கிறேன்? பாஸ் பேப்பர் வந்து இஸ்லாமிக் புக் ஹவுஸ்ல இருக்குது. 2017ஆம் ஆண்டிலிருந்து 24ஆம் ஆண்டு வரங்காட்டி நடந்த பாஸ் பேப்பர் எல்லாமே புக் ஹவுஸ்ல எடுக்கலாம். அவனோட வெப்சைட்ல போய் எடுக்கலாம் சார்? வெப்சைட்ல போயிட்டு ஆன்லைன் ஆர்டர் பண்ணி எடுக்கலாம் ஆகும் இன்ஷா அல்லாஹ். அரபிக்ல எப்படி உரைநடைக்கு விட எழுத? பாட்டுல வந்து உரைநடைக்கு அரபால விட எழுதலாம். சார் அரபால எப்படி விட எழுதுற? அரபால விட சொல்லித்தாங்களே சார். டியூட் அனுப்பியா? இப்ப ஆளாளுக்கு மாறி மாறி கேள்வி கேட்டு நான் யாருக்கு விட சொல்றது? ரைட். இப்ப அரபால எழுதுறத சொல்லுங்க. அரபால விட எழுதுற செக்ஷன் வந்து கொஞ்சம் பெரிய செக்ஷன். சரியா? இப்ப நீங்க EPC-ல ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் இருக்குது கிளாஸ்ல, அதுல கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. நான் ஏழுமா இருந்தா இன்னொரு டைம்ல, ஏழுமா இருந்தா வேறையா டைம் போட்டு நான் இந்த செமினார் அடுத்த தொடர போடுறேன். அப்ப அது EPC அனுமதி எடுத்துதான் செய்ய வேண்டியது இன்ஷா அல்லாஹ். ஏண்டா அது வந்து கை வச்சா ஒரு கிளாஸ் போதாது. வழங்கல இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். சரி. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். இது ஸ்பானிய சிறப்புற்று விளங்கிய கவிஞர்கள் 2 பேர் சொல்லுங்க சார். ஒன்று ஹலீல் இப்னு அஹ்மத், அடுத்தது அக்தல் அந்த அபூபக்கர் முஹம்மத் துரை.
இந்த அரபுல தலைப்புக்கு என்ன சொல்ற? தலைப்புக்கு உன்வான் என்று சொல்றது. அது முக்கியமா சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் தான். இப்ப தலைப்பு கட்டாயமா பார்த்து கொண்டே போங்க. அரபு கவிதையும் சரி, அரபு உரைநடையும் சரி, கட்டாயமாக தலைப்பை பார்த்து கொண்டே போங்க. தலைப்பு கட்டாயமா வரும். சரியா? அவங்க தலைப்பு கேட்பாங்க. இப்போ தலைப்பு அவங்க தான் எதிர்பார்த்து கேட்பாங்க. ஆறு சூறான்னு சொல்லிடுமா? அடுத்த கிளாஸ் பஷீர். அடுத்த கிளாஸ் நான் குரூப்ல போடுறேன். எதிர்பார்க்கிற ஆறு இறக்கைக்கு என்ன எனக்கு சார் பாடமா வரும்? கேள்வி வேணும். சார் அந்த எதிர்பார்க்க ஆறு சூறா சொல்லிடுமா? குரூப்ல நம்பர் ஆட் பண்ணிடும். என்ன நம்பரையும் கொஞ்சம் எட் பண்ணிடுங்க சார். சார் எதிர்பார்க்கிய கவிதைகள் சொல்றீங்களா? சரி புள்ள, நாங்க இன்ஷா அல்லாஹ் இப்ப குரூப்ல அட்டாகாதாக்கள் தயவு செஞ்சு அந்த நம்பர் நான் ஏற்கனவே அனுப்பின நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணி அட்டாகி கொள்ளுங்க. சரியா? மெசேஜ் பண்ணியாச்சு, பார்க்கல, இன்னும் ரிப்ளை ஒன்று வரல. அப்படியா? ரைட். சார் அந்த அனுப்பினேன், இன்னும் ரிப்ளைன்னு வரல. சார் அந்த நம்பர் இன்னொரு வாட்டி இல்ல, போடுங்க. அவங்க ஒரு அடிக்கே செய்யல தானே. அவங்க இன்ஷா அல்லாஹ் கட்டாயமா ரிப்ளை ஒன்று பண்ணுவாங்க, ஒரு ஆட் பண்ணுவாங்க. சரியா? ஓகேயா? ம். ரைட். சார் அடுத்து எதிர்பார்க்க அந்த வினாக்களை குரூப்ல ஓட இல்லைன்னா போடுங்களா? சரி மகா, இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். நான் உங்களுக்கு அனுப்பிக்கிற டியூட்டிக்கிற தானே, அந்த டியூட்டை வச்சு நீங்க முடிவெடுக்கலாம். விளங்கினா? ரைட். சார் அந்த ஆறு சூறா கொஞ்சம் சொல்லுங்களே சார். சூரத்துல் ஃபலாக், சூரத்துல் நாஸ், சூரத்துல் சூரத்துல் அபஸ். கௌசர், அடுத்து சூரத்துல் நஸ்ர், இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். ரைட். இஸ்ராவும் வரும் தானே? அடுத்து இஸ்ரா, மஆரிஜ், அதோட சேர்த்து அபஸையும் கொஞ்சம் தலைப்பு பார்த்து பாடமாயிட்டு போய் எழுதணும். எதை தலைப்பு தலைப்பு வந்து பாடமாக்கினா தான் எழுதலும்ன்றதல்ல, பாடமாக்காமலும் எழுதலாம். சரியா? உரைநடைக்குள்ள இருக்கும் தலைப்பு. உரைநடைக்குள்ளதான் இருக்குது. கவிதையும் சரி, உரைநடையும் சரி, தலைப்பு அதுக்குள்ளே தான் இருக்குது. சரியா? பேப்பர்ட்ட ஸ்ட்ரக்சர் மாறாத பழமைய வாரமாக வரும். சில நேரம் பாட்டுல சின்ன சின்ன சேஞ்சுகள் வரையும். சரியா? பொதுவாக பெருசா மாறாது. ரைட். ஓகே. அந்த அரபால எழுதுறதுல படிப்பினை இருக்காங்களே அந்த கடைசி வரியில, ஓ ஓ ஓ ஓ ஓ அது எப்படி எழுதுற? அது அரபாலதான் மகன் எழுத வேண்டியது. சில போது படிப்பினை வந்து தலைப்பை கூட உங்களுக்கு படிப்பினையாக எழுதிடும். சரியா? ரைட். அது அந்த படிப்பினை அந்த கவிதை உரையில இருக்குமா? ஓ இப்ப படிப்பினையாண்டு தெளிவாக இல்ல. நான் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் பாக்குறேன். இன்னொரு டைம் எடுத்து என்ன செய்ய பாக்குறேன். சரியா? ரைட். ஓகே. அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த செஷனை முடிச்சு கொள்வோம். நாங்க வந்து இப்ப நீங்க கேட்ட கேள்விகளுக்கான விடைகள் வந்து மிக குறுகியதாக, எனக்கு விடை அளிக்க முடியாத கேள்விகளை தான் கேட்டுக்கிறேன். ஒன்று, அரபு கவிதைகள், அரபு உரைநடைகளுக்கு விடை எழுதுறது எப்படி? ரெண்டாவது, படிப்பினை எழுதுறது எப்படி? அடுத்த தலைப்பு எழுதுற முறை என்ன? அடுத்து ஷோர்ட்டாக விடை எழுதணுமா? அடுத்தது விரிவாக விடை எழுதணுமா? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு விடை இருக்குது. சரியா? உங்களுக்கு நான் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு செஷன் செய்யறதாக இருந்தால், அல்லது அடுத்த செவ்வாய்க்கிழமை வகுப்புலையாவது நாங்க இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட். ஓகே. குரூப்ல ரைட். குரூப்ல இல்லாதவங்க ரைட் நோட் 7737171718 இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க, குரூப்ல ஆட் பண்ண சொல்லி. நோட் 7737171718 அந்த நம்பருக்கு நீங்க மெசேஜை பண்ணினா இன்ஷா அல்லாஹ் அவளை குரூப்ல ஆட் பண்ணிடுவாங்க. இன்ஷா அல்லாஹ். சரியா? ஹைரப்பா, இன்ஷா அல்லாஹ் நான் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ். சரியா? இன்ஷா அல்லாஹ் பார்ப்போமே. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அப்ப இன்றைய செமினார் 2 அமர்வுகளும் மிகவும் பிரயோசனமாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த செமினாரை செய்வதற்கு ஏற்பாடு செய்து தந்த இபிசி நிர்வாகத்தினருக்கு எல்லோருமாக துவா கேட்டுக்கொள்ளுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன். அதே போன்று தனிப்பட்ட ரீதியாக எனக்கும் உங்களுடைய துவாக்கள்ல நீங்க என்னையும் இணைத்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் நல்ல எக்ஸாம் செஞ்சு எல்லா பாடங்கள்லையும் சிறந்த பெறுபேறுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக அரபு இலக்கண பாடத்தில் எல்லா மாணவர்களும் சித்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு உங்களுடைய எதிர்காலம் மிகவும் ஒளிமயமான, பிரகாசமான, அல்லாஹுடைய அருள்கள் நிறைந்த எதிர்காலமாக அமைய வேண்டும் என்று நான் பிரார்த்தித்துக் கொண்டு முடித்துக் கொள்கின்றேன். சரியா? இன்ஷா அல்லாஹ் நாங்க இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம்.
இல்லை அரபிக் லாங்குவேஜுக்கான செமினார் எல்லாம் இருக்கிறான்னு கேட்டுக்கிறீங்க. எதுவாக இருந்தாலும் இருக்கிறதோ இல்லையோ குரூப்பில் தான் அந்த மெசேஜ்கள் எல்லாம் ஷேர் ஆகிப்படும். எனவே அது வரைக்கும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் காத்திருப்போம். ரைட், அப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.